الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஆலிம் பெருந்தகைகள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு லாஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இல்முல் மன்திக். அலி அல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அலி இதா தகர்ரபன்னா பிஅப்வாபில் பிர்ரி ஃபதகர்ரப் அன்த பிஅக்லிக ததனஅம் பித்தரஜாத். மக்கள் எல்லாம் நன்மைகளின் வாசலை கொண்டு நெருங்கினால் நீ உன்னுடைய அறிவை கொண்டு நெருங்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி நெருங்கினால் ததனஅம் பித்தரஜாத், பல படித்தரங்கள் நீங்கள் நிஅமத்தாக பெறுவீர்கள் என்றார்கள். அந்த அடிப்படையில இந்த கலை சார்ந்து, அதுவும் குறிப்பாக இது ஆலிம்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய சொல்லுவேன். பொதுவாகவே ஒரு கலை இருக்கிறது என்றால் ருஊஸே ஸமானியா என்று சொல்லுவார்கள். ருஊஸே ஸமானியா, 8 அடிப்படைகள். அந்த 8 அடிப்படைகள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதுல முதலாவது அல்-அர்ம், நோக்கம் என்ன, இதை படிப்பதனுடைய நோக்கம் என்ன. நோக்கம் தெரியாம ஒருத்தர் கல்வியை கற்றால் அந்த கல்வி வீணாகிவிடும். இப்ப மன்திக், இந்த லாஜிக் படிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா சிந்தனைகளை சரி செய்வது. இதனுடைய நோக்கம் தவறுக்கு போகாமல் பாதுகாப்பது. இந்த கல்வியை ஒருத்தர் படிச்சுட்டாருன்னா அவர் வாதக்கலை செய்கிற போது, மற்றவர்களிடத்திலே பேசுகிற போது தவறிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இது ஒரு அற்புதமான கலை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் விரும்பி படித்த கலை இந்த இல்முல் மன்திக். அப்ப சிந்தனைகளை பாதுகாக்கிற அழகான துறை எது என்பதை முதலிலே புரிய வேண்டும். இரண்டாவது மன்ஃபாத். ஒரு இல்முக்கு இரண்டாவது விஷயம் மன்ஃபாத். அதனால என்னங்க பயன்? ஏன்னா பயன் தெரிஞ்சாதான் அதுல மஷக்கத் எடுக்க, சிரமம் எடுத்து 1 கோடி ரூபாய் ஒரு மாசத்துல சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா அதுக்காக வேண்டி நாம சிரமம் எடுப்போம். அதே மாதிரி பயனை பொறுத்து சிரமம் எடுத்து அந்த கலையை தெரிந்து கொள்வார்கள். இதுல மன்ஃபாத் என்ன, இந்த கலையில மன்ஃபாத் என்ன அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, இல்முல் மன்திக்கினுடைய மன்ஃபாத் குர்ஆன் ஹதீஸை, ஃபிக்ஹை எளிதில் விளங்குதல். ஏன்னா ஈஸியா விளங்கக்கூடிய ஆற்றல் இந்த மன்திக்கால் கிடைத்துவிடும். இதுக்கு என்னென்ன பேர் இருக்கு? மூணாவது, இதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா, மன்திக் அப்படின்னா மத்த பேச்செல்லாம் பேச்சல்ல, இந்த கலை தெரிந்தவரின் பேச்சுதான் பேச்சு. அதனால இதுக்கு பேர் மன்திக். இதுக்கு மீசான் அப்படிங்கிற பேர் இருக்கு. மீசானுல் அக்கல், அறிவை நிறுக்கும் திராஸ், அறிவை சரியா கொண்டு போற திராசு இது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மிஅயாருல் இல்ம். இல்முக்கான மிஅயார், கல்விக்கான மிஅயார் இதுதான், அடிப்படை என்று கூட சொல்லலாம் இருக்கிறது. இதற்கு மதாரிக்குல் உக்கூல், அறிவை எல்லாம் சரி செய்யக்கூடியது.
அதே மாதிரி இருக்கு அல் கிஸ்தாசுல் முஸ்தகீம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. கிஸ்தாசுன்னா அதே மாதிரி தான் தராசு. முஸ்தகீம் தராசு பல வகையில இருக்கா இல்லையா? தங்கத்தன் இருக்கிற தராசு, இரும்பன் இருக்கிற தராசு, கத்திரிக்காய் இருக்கிற தராசு, அதே மாதிரி அறிவை இருக்கிற தராசுக்கு பேர் தான் கிஸ்தாஸ். சரியாக ஒரு அறிவாளி என்பதை நிரூபிப்பது இந்த கல்வி என்றால் அது மிகையே இல்லை. நாலாவது விஷயம், இந்த கல்வியை பற்றி தெரிகிற போது முஅல்லிஃப் அல்லது முஅஸ்ஸிஸ். இப்ப மர்கஸ் அல் இஸ்லாம் இதுக்கு முஅஸ்ஸிஸ் யாரு அப்படின்னா கேட்டாக்கா ஷேகுனாவை சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி முஅஸ்ஸிஸ், இந்த கலைக்கு முஅஸ்ஸிஸ் யார் என்றால், இந்த கலைக்கு ஆரம்பத்துல முஅஸ்ஸிஸ் சிக்ராத். அவரு இல்மு திப்பு இந்த உலகத்துல கொண்டு வந்தவர். நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் சிக்ராத். அவரை சாதாரண ஆள் அல்ல. இலை தலை கொலை எல்லாம் பறிச்சுட்டு வந்து மருத்துவம் சொல்லுவார். ஒரு நாள் படுத்து கிடக்கிறார் ரோட்ல. அரசன் வருகிறார் குதிரையில வந்து. இவர் தூங்கிட்டு இருக்கிறார். சாட்டையில அடிச்சான். நான் யார் தெரியுமா? அறிவாளிகளுக்கு என்றைக்குமே கொஞ்சம் கெத்து இருக்கத்தான் செய்யும். நான் யார் தெரியுமான்னு அப்படி கண்ணை கசக்கிட்டு அரசனை பார்த்து சொன்னாரு, பறவையை போல் தெரிகிறது. அதுதான் காட்டுக்குள்ள போகும்போது அடிச்சுட்டு போகும். திரும்ப சாட்டையில அடிச்சு, நான் யார் தெரியுமா என்று கேட்க, சிக்ராத் சொன்னாரு, மிருகத்தை போன்று இருக்கிறது. அந்த ஹைவான், அதுதான் திரும்ப திரும்ப தாக்கும். நீ திரும்ப திரும்ப அடிக்கிற. ஒரு மாதிரியான ஆள் போல தெரியுதுன்ட்டு, நான் மன்னன், என்னை பார்த்து எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள், நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கிறிய. சிக்ராத் சொன்னாரு, நீ கோட்டை கொத்தளங்களை கையில் வைத்திருக்கலாம், உனக்கு வைத்த வழி உனக்கு தலைவலின்னா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று மன்னனை திகைப்படைய செய்தவர் தான் சிக்ராத். இந்த சிக்ராத்திடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் அப்லாத்தூன், பிளாட்டோ, அப்லாத்தூன். அவர்கிட்ட இந்த கல்வியை வழிவ அமைத்து கொடுத்தவர், பாடமாக தொகுத்து கொடுத்தவர் தான் அரிஸ்டாட்டில். அதனாலதான் இவர் முஅல்லிமுல் அவ்வல்னு சொல்லுவாங்க, ஆரம்ப ஆசிரியர். இந்த கலைக்கு ஆரம்பமாக வித்திட்டவர் முதல்ல சிக்ராத் தான். ஆனா அதை வடிவமாக அமைத்து கொடுத்தவர் அரிஸ்டாட்டில். இது இல்முல் ஃபல்சஃபாவோடு நெருக்கமானது, கிரேக்க தத்துவத்தோடு இது நெருக்கமானது. அந்த கலையெல்லாம் அதற்கு பிறகு நூந்து போய் ஹிஜ்ரி 260 ஈராக்ல அல்லாமா ஃபாராபி, அபுன் நஸ்ர் ஃபாராபி, இவர் இந்த கலையை அரபியில, யூனானியிலிருந்து அரபிக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா அரபுகள் வாதக்கலையிலே அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அந்த வாதத்திற்காக வேண்டிய இந்த கலை யூனானியிலிருந்து அரபியாக்கப்பட்டது. அபுன் நஸ்ர் அல் ஃபாராபி வஹதானியத்தை பற்றி அவர் பேசுகிற பேச்சுக்கள், ஹக்காயிக்குல் வஹதானியத்தை பற்றி ஃபாராபி பேசுகிற பேச்சு அலாதியா இருக்கும், பயங்கரமா பேசுவார். இந்த ஃபாராபி தான் முஅல்லிமு சானி, இரண்டாவது இந்த கலைக்கான ஆசிரியர். அவர் தொகுத்த அந்த குறிப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அலி இப்னு சீனா ஹிஜ்ரி 370 வாக்கில இதற்கு அழகான வடிவம் கொடுத்தார். அதுதான் இன்று வரை இருக்கிறது. மருத்துவத்துறையிலே தேர்ச்சி பெற்ற அலி இப்னு சீனா பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றவர். அவங்கதான் இந்த கலைக்கு வடிவம் கொடுக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி அப்பாசியாக்களினுடைய ஆட்சி காலத்துல இந்த கலை வளர்ச்சியை பெறுகிறது. அதுலதான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் இந்த கலையை தெரிந்து கொண்டார்கள். இதுதான் முஅல்லிஃப், அவங்க உருவாக்கியவர்களினுடைய வரலாறு. அஞ்சாவதாக இந்த இல்மினுடைய மர்த்தபா என்ன? இது எந்த மர்த்தபாவுல உள்ளது? இல்முக்கு ஒரு மர்த்தபா வேணும் அப்படின்னா, பொதுவாகவே கல்வி இருக்கா இல்லையா? தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், இதெல்லாம் ஆலி, இதெல்லாம் ஆலி, ஆக உயரத்துல இருக்கிறது. அதற்கு வசாயிலாக, அதற்கு ஆழத்து கருவியாக இருக்கக்கூடியது. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா மாடிக்கு போற படிக்கட்டு. குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு ஒரு 14 படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டில் ஒரு படிக்கட்டு மன்திக், இல்முன் நஹு ஒரு படிக்கட்டு, இல்முல் பலாகா ஒரு படிக்கட்டு. இந்த படிக்கட்டெல்லாம் எதற்கு என்றால் குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹை விளங்குவதற்கு.
அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆலத். அதனாலதான் ஆலத்துன் கானூனியத்துன்னு சொல்லுவார். இதுக்கு மந்திக்கு தாரீஃப் சொல்லும் போதே ஆலத்துன் கானூனியத்துன், இது ஒரு சட்ட கருவி, ஒரு ஏணி என்று சொல்லலாம். ஆறாவதாக இது ஐயு இல்ம், இது எந்த இல்மை சார்ந்தது? இல்மு ரெண்டு வகை, நகலியாத்து அகலியாத். இது நகலியா அகலியா. இந்த இல்மு நகலியா. நகல்னு சொன்னாக்கா அல்லாஹ் சொன்னதை எடுத்து அப்படியே சொல்றது, ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து அப்படியே சொல்றது. நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க, என்னப்பா நக்கல் பண்றியா அப்படின்னு. அவர் பேசுற மாதிரியே பேசுனா என்ன கிண்டல் பண்றியாங்கிறது, என்ன நக்கல் பண்றியா கேக்குறாங்கல்ல, அதை அப்படியே எடுத்து சொல்றது, ஹதீஸ் அப்படியே எடுத்து சொல்லுதல். இதற்கு பெயர் தான் நக்கலியா. அகலியா என்பது நக்கலியாவுக்கு முடிவே இல்லை, அந்த கல்விக்கு முடிவே இல்லை. ஆன்மீகத்துக்கு முடிவு இருக்கா? கல்விக்கு முடிவு இருக்கா? இல்ல. ஆனா இந்த அகலியாவுக்கு முடிவு இருக்கிறது. அப்ப இந்த மன்திக் இருக்கிறதே, இது அக்கல் சார்ந்தது, அறிவு சார்ந்தது. ஏழாவதாக கிஸ்மத். இதை எப்படி பங்கு வைக்கிறது? எந்த கல்வியா இருந்தாலும் அதுக்கு பங்கு வைக்கணும் இல்லையா? எப்படி பங்கு வைக்கிறது? வீட்டுல சாப்பாடு ஆக்கியாச்சு, அம்மா கொஞ்சம், அத்தா கொஞ்சம், எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்குறோமா இல்லையா? ஆக்குறவங்களே சாப்பிட்டுறாங்களா? பங்கு. இதை எப்படி பங்கு வைத்தல் அப்படின்னா, இத 3 பங்கா வச்சிருவோம் நம்ம. ஒன்று தஸவுராத், இரண்டாவது தஸ்தீகாத், மூன்றாவது ஹுஜ்ஜா. இந்த கிதாபையே அப்படியே 3 பங்கா வச்சிடலாம். ரொம்ப எளிமையா இந்த கிதாபை வழங்கிடலாம். பாரதூரமா விளங்கணுங்கிறது இல்ல. ஆலிம்கள், அதுவும் ஓதக்கூடிய மாணவர்கள், ஆலிம்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சுக்கும் இன்ஷா அல்லாஹ். தக்சீம், அப்ப பங்கு வச்சாச்சு. இந்த பங்கை எப்படி பிரித்து கொடுப்பது? அன்ஹா உத் தக்சீம் என்று சொல்லுவார்கள். சும்மா 3ன்னு சொன்ன போதுமா? அந்த 3 எப்படி பிரிக்கிறது? இதுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப அழகான கலை, தஸவுராத், தஸ்தீகாத், ஹுஜ்ஜா. இனி ஒன்னொன்னா எடுக்கலாம். இந்த இல்ம் இருக்கா இல்லையா? இல்முண்டாவே எதுக்கு சொல்றது? நம்ம நிறைய பேசுறோம். இல்முண்டா எதுக்கு சொல்றது? அறிவுக்குள்ள வந்து போறதெல்லாம் இல்மு இல்ல. அறிவுல முர்த்தசிம் பதியணும். ஒரு விஷயம் அறிவுக்குள்ள பதிஞ்சிட்டா அதுக்கு பேர் இல்மு. உள்ள போய் பதியணும், உள்ளத்துக்குள்ள போய் தங்கணும், அதுதான் இல்மு. வந்து போறதுக்கு இல்மு அல்ல. இந்த பதியுதல் தனித்தனியான வார்த்தைகளாக பதியும் அல்லது வாக்கியங்களாக பதியும். இந்த வார்த்தைகளாக பதிந்தால் அதற்கு பேர் தஸவுர் என்று சொல்லுவார்கள். முஃப்ரதுக்கு பேர் தஸவுர். வாக்கியங்களாக பதிந்தால் அதற்கு பேர் தஸ்தீக். வாக்கியமா இருக்கு. பாதில் ஹஜ்ரத் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வாக்கியம். வாக்கியமாக இருந்தால் அதற்கு பேர் தஸ்தீக். கிளாஸ், பெஞ்சு, நோட்டு தனித்தனியா இருந்தா அதுக்கு பேர் தஸவுர். இது ஒவ்வொன்றுமே 2 வகை. சொன்ன உன்ன புரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் பதிகின்னு சொல்லுவாங்க. சொன்ன உன்ன விளங்கிருது. இப்ப டம்ளர் அப்படின்னு சொன்ன உன்ன விளங்குச்சு, பேனா சொன்ன உன்ன விளங்குச்சு, கிதாப் சொன்ன உன்ன விளங்குச்சு. இதுக்கு பேர் தஸவுர் தான், ஆனால் அது பதிகி. சொன்ன உன்ன விளங்குனா பதிகி, சொன்ன உன்ன விளங்குனா அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பேர் நலுரி. ஜின்னுன்னு சொல்றேன், சொன்ன உன்ன விளங்கிருமா? ஜின்னுன்னா என்ன? மலக்குன்னு சொல்றேன், சொன்ன உடனே விளங்காது, அப்படின்னா என்ன? மாத்தான் சொல்றேன் அப்படின்னா என்ன? அப்ப சொன்ன உடனே விளங்கலன்னா அதற்கு பெயர் நலுரி. அப்ப தஸவுர் இதே மாதிரி 2 வகைப்படும், பதிகி, நலுரி. தஸ்தீக் 2 வகை, பதிகி, நலுரி. சூரியன் உதித்து கொண்டிருக்க, சூரியன் உதித்து இருக்கிறது, பகல் இருக்கிறது, இது ஒரு வாக்கியம். சொன்ன உடனே விளங்கிருச்சு. நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன், சொன்ன உடனே விளங்கிருச்சு. இதே நேரத்துல பாருங்க, இதே நேரத்துல நாம சொன்ன உன்ன விளங்காம கொஞ்சம் ஆய்வுக்கு பிறகு உலகம் புதுமையானதுன்னு சொன்னா உடனே விளங்குமா? உடனே விளங்காது. நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. உலகம் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. மாறி மாறி வர்றதெல்லாம் புதுசு. அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போடுறது இல்ல. அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போடுறோம், பிறந்தப்ப போட்ட இல்ல, மாற்றம் வந்துருச்சு. புதுசு புதுசா வாங்கி போடுறோம். உலகமும் அப்படித்தாங்க.
அப்படின்னு விளக்கமா புரியாத விளங்கி சொன்னால் அதற்கு பேர் நல்வி. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த இல்மு இன்னொரு பாக்ஸ், இன்னொரு தக்சீம், இன்னொரு பாக்ஸ். அது என்ன? தலாலத். நமக்கு மெயின் அதான். தலாலத் அப்படின்னா ஒன்ன வச்சு இன்னொன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு பேர் தலாலத்துன்னு சொல்லுவாங்க. ஒன்ன பார்த்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப என்ன பார்த்து மந்திக தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு பேருதான் தலாலத். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தலாலத்து ரெண்டு வகை தாங்க. ஒண்ணு சத்தம் வரும், இன்னொன்னு சத்தம் வராது. சத்தம் வந்தா லெஃப்லியா, சத்தம் வராட்டி லெஃப்ட்னாவே சத்தம் தானே. என்ன வச்சு இன்னொன்னு விளங்குறது, ஒன்ன வச்சு இன்னொன்னு விளங்குறதுக்கு பேரு தலாலத்துன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வகை, லெஃப்லியா கைரு லெஃப்லியா. இது ஒவ்வொன்றுமே மூணு வகைங்க. வலஇயா, தபஇயா, அகலியா. ஒவ்வொன்றுமே லெஃப்லியாவிலையும் வலஇயா, தபஇயா, அகலியா இருக்கு. வலஇயான்னு வேற ஒண்ணும் இல்ல, அதுக்குன்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த மர்கதுல் இஸ்லாம் இதுக்கு பேர் என்னது? வலஇயா பேர் வச்சிருக்குது. சொன்னா விளங்கிடும். சும்மா உட்கார்ந்து இருந்தா எந்த மதரசால ஓதுனாருன்னு தெரியாது. இப்ப மர்கதுல் இஸ்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, நூருல் இஸ்லாம் சொன்ன உடனே விளங்குதுல, இதுக்கு பேர் வலஇயா. தபஇயான்னு சொன்னா இயற்கையே அதை சொல்லிக் கொடுக்கும். இயற்கையே, உதாரணமா இரும்புறதுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு, தும்புறதுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு. இரும்புற மாதிரி தும்புங்க பார்க்கலாம். நெஞ்சு வலிக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. அது இயற்கையே வைத்திருக்கிறது. அதனால இதுக்கு பேர் தபஇயா. மூணாவது அறிவு சொல்றது. ஒரு மாதிரியா சத்தம் வருது, ட்ரெயின் போகுதுன்னு சொல்றோம். ஒரு சத்தம் வருது, கார் போகுதுன்னு சொல்றோம். புள்ள சொல்லுதா இல்லையா? பைக் சத்தத்தை வச்சே நீங்க வர்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்கல்ல, இது எது? அக்கலியா. அப்ப லெஃப்லியாவுல சத்தம் வரக்கூடியதுலயும் மூணு வகை, சத்தம் வராததுலயும் மூணு வகை இருக்கு பாருங்களேன். கைரு லெஃப்லியா. உதாரணமா இந்த வலஇயா இருக்க இல்லையா, மயில் கல்லு. இங்க இருந்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இருக்கேன், சேலத்துல இருந்து. மயிலை பாக்குறேன், அந்த கல்லு தான். அதுல 180 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. சத்தம் வந்துச்சா? சத்தம் வரல. ஆனா அது வலஇயா வைக்கப்பட்டிருக்குது, அறிவிக்கிறதுக்காண்டி வைக்கப்பட்டிருக்கு. அத 4 வகையா பிரிக்கிறாங்க. கத்து, நசபு, உகது, இஷாரான்னு சொல்லுவாங்க. கடிதம் போடுறோம், கடிதத்தை எடுத்து படிக்கிறோம், ஒன்ன வச்சு என்னோட தெரியுது. கடிதம் வலஇ தானே. கடிதம் வலஇ. கடிதத்தை பார்த்த உடனே பணம் கேட்டிருக்கிறாரு, இங்க வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப சத்தமே இல்லை, அது வலஇயா. கைரு லஃப்லியா, வலஇயா. அதே மாதிரி மயில் கல்லு, நசபுன்னா மயில் கல்லுன்னு அர்த்தம். இஷாரா அப்படின்னு பேனை போடுன்னு போட்டுறாங்கல்ல, சத்தமே இல்லை, ஆனா என்ன செய்யுது? பேன் போடுதல் நடக்குது இல்லையா? உக்கதுன்னு சொன்னா மாட்டு சந்தையில போய் மாடு வாங்குறது எப்படி வாங்குவாங்க? மேல ஒரு துட்டை போட்டுக்குவாங்க, கையை கொடுத்த உடனே அவன் அப்படி ஒரு விரல பிடிச்ச உடனே இது 1000, 2000. சத்தமே இல்லை, ஆனா கைரு லஃப்லியா, இது வலஇயா. அந்த காலத்துல ரொம்ப அழகாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள் கல்வியை. பார்க்கும் போதே அவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. அதே நேரத்துல தபஇயாவிலேயே கைரு லஃப்லியா இருக்கு. டாக்டர் அப்படி கண்ணை பாக்குறாரு, கண்ணு கத்துதா? இல்ல, பார்த்த உடனே சொல்றாரு உனக்கு மெட்ராஸ் ஐ இருக்குது. அப்படி முகத்தை பாக்குறாரு, மஞ்சளா இருக்கு, மஞ்சக்காமால் இருக்குது. சத்தமே இல்ல, ஆனா தபஏ சொல்லுது. நாடி துடிப்பை இப்படி வச்சு பாக்குறாரு, காய்ச்சல் இருக்குது இல்லையா? இன்னைக்கு காய்ச்சல் சொன்னாவே சிக்கலா இருக்கு, அதனால அது சொல்ல வேண்டாம். அப்ப அக்கலியா அதே மாதிரிதான் ரெண்டு வகை. லெஃப்ட்ல இருந்தா லெஃப்லியா, அக்கலியா. இந்த சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல சத்தம் இல்லாம ஒரு இடத்துல புகை, குபு குபுன்னு புகை, அப்ப அறிவே சொல்லுது ஏதோ நெருப்பு பிடிச்சி எரியுது. சத்தமே இல்ல, தெரிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு இதுல இந்த 6 வகையில தலாலத்து, லெஃப்லியா, கைரு லெஃப்லியா, ஒவ்வொன்றும் 3 வகை. வலஇயா, தபஇயா, அக்கலியா. இப்ப நமக்கு எது தேவை? ஒருத்தருக்கு பிரயோஜனம் கொடுக்கணும், பிரயோஜனத்தை எடுக்கணும். பிரயோஜனம் கொடுக்கணும், பிரயோஜனத்தை எடுக்கணும். இந்த ரெண்டுக்கு எது தேவைன்னா தலாலத்தே லெஃப்லியா, வலஇயா தான் தேவை. லெஃப்லும் இருக்கணும், சத்தமும் இருக்கணும், வலவும் இருக்கணும், ஒரு கிதாபும் இருக்கணும். அப்ப இந்த தலாலத்தே லெஃப்லியா, வலஇயா இருக்கல, அது தலாலத்தே லெஃப்லியா, வலஇயா 3 வகை. முதாபக்கா, தலம்முனியா, இல்திசாமியா. முதாபக்கா, தலம்முனியா, இல்திசாமியா. சொன்ன, அதாவது முத்தாபக்கான எதுக்கு சொல்றது? ஒரு வார்த்தை எதுக்காக வச்சிருக்கோ அப்படியே நாடுனா அதுக்கு பேர் முத்தாபக்கா. ஒரு வார்த்தை எதுக்கு வச்சிருக்கோ, உதாரணமா இன்சான்ங்கிற வார்த்தை ஹைவானு நாத்தி, அகராதி,
அகராதியில ஒரு வார்த்தை எதுக்கு வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு பேர், முன்ஜிதுல ஒரு வார்த்தை எதுக்கு வச்சிருக்கிறாங்களோ அதற்கு பேர் முத்தாபக்கா. அப்படியே நாடுனா, அதுல ஒரு பார்ட்டை மட்டும் நாடுனா, இன்சான்டா என்னன்னு கேட்கும்போது வெறும் நாத்திக்குங்கிறான் அல்லது வெறும் ஹைவானுங்கிறான். ஒரு பார்ட்டை மட்டும் நாடுறான். கழுதைக்கு ஹைவானே சாஹில்னு சொல்லுவாங்க. கழுதைன்னா என்னன்னு கேட்கும்போது வெறும் சாஹில்னு சொல்றான் அல்லது வெறும் ஹைவான்னு சொல்றான். ஒரு பார்ட்டை மட்டும் நாடுனா அதற்கு பேர் தலமுனியா. அகராதியில என்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ அதையே விட்டுட்டு வேற ஒண்ணு நாடுறான், அதுக்கு பேர் இல்திசாம். இன்சான்டா ஹைவானும் நாத்திக்கு தான் அகராதியில இருக்கு. அதை விட்டுட்டு இன்சான்டா என்னன்னா எழுதுவான், இன்சான்டா என்ன சிரிப்பான், இன்சான்டா என்ன கல்வியை ஏத்துக்குவான், இப்படி எல்லாம் நான்னா இதற்கு பேர் இல்திசாம்னு சொல்லுவாங்க. இதுல நாம பாக்கி எல்லாத்தையும் விட்டுருவோம். முத்தாபக்கா எது மெயினோ அது மட்டும்தான், எது பயனோ அதை மட்டும். இந்த முத்தாபக்கா ரெண்டு வகை, முரக்கப் முஃப்ரத். முரக்கப் முஃப்ரத். முரக்கப்னு சொன்னா எதுக்கு சொல்றது அப்படின்னா, முரக்கப்ல வந்து 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் முரக்கப். அப்ப தாலிபுகள் அந்த இபாரத்தை பார்த்தோம்னு சொன்னாக்கா தலை கிறுகிறுன்னு சுத்தும். அப்படி ஒரு கிதாபு அப்படி இப்படின்னு போட்டிருப்பாரு. நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. லெஃப்லுக்கு ஜுசு இருக்கணும். இஸ்திஃபாமுடைய லெஃப்ல ஜுசு இருக்கா? இல்ல. அதனால அது முஃப்ரத். ஜைது லெஃப்லுக்கு ஜுசு இருக்கு, ஆனா அர்த்தத்துக்கு ஜுசு இருக்கா? ஜைதுன்னா எத்தனை பேரு? ஒருத்தர் தானே. மானாவுக்கு ஜுசு இருக்கணும். லெஃப்லுக்கு ஜுசு இருந்தா மட்டும் பத்தாது. எதுக்கு ஜுசு இருக்கணும்? மானாவுக்கும் ஜுசு இருக்கணும், அது நாடப்பட்டும் இருக்கணும். இந்த 3 இருந்தா தான் முரக்கப். லெஃப்லுக்கும் ஜுசு இருக்கணும், மானாவுக்கும் ஜுசு இருக்கணும், அது நாடப்பட்டும் இருக்கணும். இப்ப ஜைது லெஃப்ல ஜுசு இருக்கு, ஆனா மானா ஒருத்தர் தான், ஜுசு இல்ல. அப்துல்லா அப்படின்னா அல்லாஹ்னா முரக்கபு, ஆனா அல்லாஹ்வுடைய அடிமையை நாடாம 4 முறை பசங்களை நான்னா ஒரு நாடப்பட்டு இருக்கணும். அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறத நாடப்பட்டு இருக்கணும். இப்ப 3 சேர்ந்து இருந்தா முரக்கப், இல்லாட்டி அது முஃப்ரத். லெஃப்லுக்கு ஜுசு இருக்கணும், மானாவுக்கு ஜுசு இருக்கணும், அது நாடப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது முஃப்ரத். முரக்கபை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. மன்திக்கு ரொம்ப அறிவாளி. முரக்கபை 2 வகையா பிரிச்சான், தாமு நாக்கிசுன்னு பிரிச்சான். எதிராளி வந்து கேள்வி கேட்காம இருந்தா அதுக்கு பேரு தாமு. எதிராளி கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா அதுக்கு பேரு நாக்கிஸ். ஒரு விஷயம் பரிபூர்ணமா போய் சேர்ந்தா தாமு, இல்லாட்டி அது நாக்கிஸ். இந்த தாமு 2 வகையா பிரிக்கிறான். கபர் கலியா இன்ஷா ஐயான்னு பிரிக்கிறான். தாமு 2 வகை, கபர் கலியா இன்ஷா ஐயா. சொல்ற ஆளு சொன்ன செய்தி உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், இல்லையா? இன்னைக்கு கொரோனா பேஷண்ட் 43 அப்படிங்கிறேன், இது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். இப்படி இருந்தா இதுக்கு பேரு கபர் கலியா. கபர்ண்டாவே அதான், அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். உண்மை பொய்க்கு சாத்தியமே இல்லாத வார்த்தைகள் இருக்கிறது, தாம் இருக்கிறது, அதான் இன்ஷா ஐயா. அதை 8 பிரிச்சுட்டாருங்க. அம்ரு நகி, ஒரு விஷயத்தை ஏவுதல், ஒரு விஷயத்தை விட சொல்லி தேடுதல், விளக்கத்தை தேடுதல், ஆதரவு வைத்தல், தமன்னி, தரஞ்சி, ஆச்சரியத்தை வெளிப்படுத்துதல், நிதா, கசம், இது எல்லாமே இன்ஷா. இப்ப முரக்கபு தாமு நாக்கிசு. இந்த தாமு 2 வகை, கபர் கலியா இன்ஷா ஐயா. நாக்கிஸ் 2 வகை, தக்கீதி வேற தக்கீதி. தக்கீதினா வேற ஒண்ணும் இல்ல, பெருசா விளங்க தேவையில்லை. முலாப் முலாபிலேயே மௌசூல் சிபத்து, இதுக்கு பேர் தக்கீதி. இது அல்லாத எல்லாத்துக்கும் வேற தக்கீதி. வேலையை முடிச்சிருங்க. குலாமு ஜைதின், ஜைதுடைய அடிமை என்னானா தெரியல, நாக்கிஸ். ஜைதுடைய அடிமை என்ன தெரியல, ஆனா இது முலாப் முலாபிலேயா இருக்கு. ரஜுலுன் ஆலிமுன், மௌசூல் சிபத்து, ஆலிமான மனுஷன் என்னானா தெரியல, நாக்கிஸ். அதே நேரத்துல இது தக்கீதி. பாக்கி எல்லாமே வேற தக்கீதி. ஓகேயா? இப்ப இந்த நாம முரக்கபை பிரிச்சுட்டோம். இனி முஃப்ரத பார்ப்போம். இனி எதை பார்ப்போம்? முஃப்ரத். முரக்கப் முடிஞ்சு. அடுத்து முஃப்ரத். முஃப்ரத 2 பாக்ஸா பிரிச்சுருவோங்க. முஃப்ரத் என்பது 2 தக்சீம். ஒண்ணு நம்ம படிச்சுட்டு இருக்கிற இஸ்மு, ஃபேலு, ஹர்ஃபு. இந்த ஃபேல வந்து இவங்க வந்து கலிமான்னு சொல்லுவாங்க, ஹர்ஃப வந்து அதாத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அர்த்தம் மட்டும் இருக்குது, காலம் இல்ல, இது இஸ்மு. அர்த்தமும் காலமும் இருந்தால் இது ஃபேலு, கலிமா. எதுக்குமே இல்ல, இதுக்கு பேரு ஹர்ஃப், அதாத். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு நகவீன்களும் மட்டிக்கீன்களும் செஞ்ச வேலை, அழகான வேலை. இந்த இஸ்மு இருக்கா இல்லையா, இஸ்முன்னு சொன்னாவே உயர்வானதுன்னு அர்த்தம். இந்த இஸ்மு முபத்ததாவும் வரும், ஹபரா வரும், மக்கும் அழகி மக்கும் பிகி 2மாவே வரும்.
ஆனா ஒரு காலத்திலையும் களிமா ஃபேலு முபுத்ததாவா வரவே வராது. அது எப்பயுமே ஹபராத்தான் வரும், மஹக்கும் பிகியாத்தான் வரும். ஹர்ஃப் ரெண்டு பாக்கியமே இல்ல, மஹக்கும் அழகியாவும் வராது, மஹக்கும் பிகியாவும் வராது. ஓகேயா? அதுக்கு அடுத்தது அந்த முஃப்ரதுல இன்னொரு பாக்ஸ், இன்னொரு தக்சீம், அதான் ரொம்ப அழகான தக்சீம். முஃப்ரதையே ஒரு லெஃபுலு ஒரு மானா, ஒரு லெஃபுலு பல மானா அப்படி பிரிச்சிருங்க. ஒரு லெஃபுலு ஒரு மானா இல்லையா? பல லெஃபுலு ஒரு மானா, நம்ம அதை கடைசியில வச்சுக்குவோம். ஒரு லெஃப்ட்ல ஒரு மானா முஃப்ரத் வந்து ஒரு லெஃப்ட்ல ஒரு மானா ஒருத்தரின் மீது அறிவிச்சுச்சுன்னா அதுக்கு பேரு ஜுஸ்இ. பலரின் மீது அறிவிச்சா அதுக்கு பேர் குள்ளி. ஒருத்தரின் மீது அறிவிச்சா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜுஸ்இ. பலரின் மீது அறிவிச்சா அதுக்கு பேரு குள்ளி. சரி, ஒரு லெஃப்ட்ல ஒரு மானா ஒருத்தரின் மீது அறிவிக்குது, ஜுதியாச்சு. அதே நேரத்துல ஒரு லெஃப்ட்ல ஒரு மானா பலரின் மீது ஏற்றத்தாழ்வு இல்லாம அறிவிக்குது. உதாரணமா இன்சான், எல்லாருமே இன்சான். ஆடு குறிச்ச இவன் அம்ரு, பக்ரு, ஹாலிது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? இன்சான். அப்ப ஒரு லெஃப்ட்ல தான் இன்சான்ங்கிறது பலரின் மீது ஏற்றத்தாழ்வு இல்லாம அறிவிக்குது. இதுக்கு பேரு குள்ளியே முத்தவாத்தின்னு சொல்லுவாங்க. ஒரே லெஃப்ட்ல தான், ஒரே மானா தான், பலரின் மீது ஏற்றத்தாழ்வோடு அறிவிச்சுச்சுன்னா குள்ளிய முஷக்கிக். அல்லாஹ்வுடைய உஜூத், அல்லாவும் உஜூதா இருக்கிறான். ரெண்டு உஜூத் ஒண்ணா? உஜூதுக்கு மானா ஒண்ணுதான், லெஃப்ட் ஒண்ணுதான், மானா ஒண்ணுதான். எல்லா உஜூத் ஒண்ணா? இல்ல. அல்லாஹ்வுடைய உஜூத் அவுலாவானது. நிறைய சொல்றமா இல்லையா? அப்ப இதுக்கு பேர் குள்ளியே முஷக்கிக் என்று சொல்லுவார். ஒரு லெஃப்ட்ல ஒரு மானா பலரின் மீது ஏற்றத்தாழ்வோடு சாதிக்கானால் முஷக்கிக். சரிங்க. ஒரு லெஃப்ட்ல ஒரு மானா இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வைக்கப்பட்டிருக்குது. இப்படி இருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பலமானா. ஒரு லெஃப்ட்ல பலமானா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வைக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட்ல ஒண்ணுதான், ஐன் ஒரே லெஃப்ட்ல தான், ஒரே லெஃப்ட்ல தான். ஆனா பலமானா ஊற்றுக்கும் சொல்லலாம், சிஐடிக்கும் சொல்லலாம், சிங்கத்துக்கும் சொல்லலாம். ஒரு லெஃப்ட்ல பலமானா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வச்சிருந்தா அதுக்கு பேர் முஸ்தரக்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முஸ்தரக். இப்ப பாருங்க, அதேதான். ஒரு லெஃப்ட்ல பலமானா முந்திய மானாவை விட்டுட்டு ரெண்டாவதுக்கு போயிட்டாக்கா, முந்திய மானா சுத்தமா விட்டுட்டோம், அதை கண்டுக்கவே இல்லை, ரெண்டாவது மானாவுக்கு போயிட்டா அதுக்கு பேர் மன்கூல்னு சொல்லுவாங்க. மன்கூல். உதாரணமா தாபத்து அப்படிங்கிறது முதல்ல பூமியில ஊர்ந்து போறதுக்கு வச்சிருந்தாங்க. இப்ப வந்து 4 கால் மிருகத்துக்கு மாத்திட்டாங்க. இப்ப முந்தியதை விட்டுட்டு ரெண்டாவதுக்கு போயிட்டா அதுக்கு பேர் மன்கூல். இந்த மன்கூல் 3 வகை. மாத்திர ஆளு பொதுமக்களா இருந்தா மன்கூல் உர்ஃபி, மாத்திர ஆளு ஷரியத்துக்காரர்கள். சொலாத்து தொழுகைங்கிறது வந்து ஆரம்பத்துல துவாவுக்கு தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப வந்து துவா தொழுகைண்டா எதுக்கு சொல்றது? கியாமு, ருக்கு, சுஜூது, காதா இதெல்லாம் இருந்தா தான் அதுக்கு பேர் என்னது? தொழுகை இல்லையா? ஒரு மானாவை விட்டுட்டு ரெண்டாவது மானாவுக்கு பிரபல்யம் மாத்தினது யாரு? ஷரியத். அதனால இதுக்கு ஷரஈ. குறிப்பிட்ட சாரார் மாத்தினால் அதற்கு பெயர் இஸ்திலாஹி. ஃபஅலுன்னு சொன்னா மா யஸ்துரு அனில் ஃபாயில், அப்படிதானே? செய்யறவனுடைய செயலுக்கு பேர் தான் ஃபஅலு. இன்னைக்கு ஃபஅல்னா அப்படி சொல்ல மாட்டோம், அர்த்தம் இருக்கணும், காலம் இருக்கணும். ரெண்டாவது மானாவுக்கு வந்தாச்சு. இப்ப மன்கூல் 3 வகை. மாத்திர ஆளு முந்திய மானாவில இருந்து ரெண்டாவது மானாவுக்கு மாத்திர ஆளு பொதுமக்களாக இருந்தால் உருஃபி, ஷரியத்காரர்களாக இருந்தால் ஷரஈ, குறிப்பிட்ட சாராராக இருந்தால் அதற்கு பெயர் அக்கலி. குறிப்பிட்ட சாரா இஸ்திலாஹி. ஓகேயா? அதே மாதிரி ஒரு லெஃப்ட்ல 2 மானா ரெண்டுலயுமே பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தினா முந்தியதை கவனிச்சதுக்கு பேர் ஹக்கீக்கத். சிங்கத்தை சிங்கத்துக்கே பயன்படுத்தினா அதுக்கு பேர் ஹக்கீக்கத்து. சிங்கத்தை சொல்லி அப்சர் சிங்கம்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டு நீ சிங்கம்டா அப்படின்னு சொன்னா அவனுக்கு வாழ் இருக்குன்னு அர்த்தமா? அந்த அர்த்தம் அல்ல. சிங்கம்னு சொன்னா இது மஜாஸ் இல்லையா? சரிங்க, இந்த சாப்டரை முடிச்சுங்க. ஒரு லெஃப்ட் இல்ல, இப்ப பல லெஃப்ட் ஒரு மானா. இதற்கு பேர் முத்தராதி. பல லெஃப்ட், அசதுனாலும் ஒண்ணுதான், லைசினாலும் ஒண்ணுதான், கலன்ஃபரண்டாலும் ஒண்ணுதான், சிம்சிம்னாலும் ஒண்ணுதான். பல லெஃப்ட் ஒரு மானா. இதற்கு பேர் முத்தராதி. குதிரையில பின்னாடி உட்காந்து போறாங்களா இல்லையா? போற குதிரை ஒண்ணுதான்,
ஆனா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருவாங்கல்ல. ரதிஃபென்ன பின்னால் உட்கார்ந்து செல்லுதல். அப்ப பல லெஃப்ல ஒரு மானா முத்தராதிப், பல லெஃப்ல பல மானா முத்தபாயின். இது எல்லாம் சேர்ந்தது தாங்க தசவுர். ஓகேயா? அந்த தசவுர் என்ன முடியல. இப்பதான் ஒரு லெஃப்ல வந்து நம்ம ஜுஸ்இன் முடிச்சிருக்கிறோம். ஒரு லெஃப்ல ஒரு மானா ஜுஸ்இ, ஒரு லெஃப்ல பல மானா குள்ளி பேசணும்ல. இப்ப இந்த குள்ளி இருக்கா இல்லையா, ஜுஸ்இய முடிச்சுட்டு குள்ளி பல பேரின் மீது சாதிக்காகிறது. இந்த குள்ளி 5 வகைங்க. நௌ, ஜின்ஸ், ஃபஸ்ல், அர்லே ஹாசா, அர்லே அம்மா. இங்கதான் இந்த உலமாக்கள் நம்ம பார்க்கணும். மன்திக்கு உலகத்தையே 5க்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டான். உலகமே டோட்டல் அகிலமே 5க்குள்ள வந்து நிற்கும். அது என்ன 5ன்னா அப்படியே கீழே இறங்கல. ஜௌஹர், ஜிஸ்முல் முத்தலக், ஜிஸ்முல் நாமி, ஹைவான், இன்சான். இதை கற்பனை பண்ணிக்கங்க. ஜௌஹர் ஆக உயர்ந்தது. ஜௌஹர்னு எதுக்கு சொல்றது? மூலப்பொருள். மூலப்பொருள் நச்சே நாத்திக்கான்னு சொல்லுவாங்க பல்சபாவுல. அந்த ஜௌஹர்னு என்ன, மூலப்பொருள் என்ன? பஞ்சபூதங்களால் இணைந்தது. இதுதான் நம்மள்ட்ட வந்து அரபியில வந்து பஞ்சபூதம் இல்ல, அர்பவுல் அனாசிர்னு சொல்லுவாங்க. 4 பூதம் தான். நீரு, நெருப்பு, காற்று, மண்ணு இல்லையா? ஆகாயத்தை வந்து நம்மால் சேர்க்க மாட்டான். பல்சபால நீங்க பாத்தீங்கன்னா ஆகாயம் வரவே வராது. நம்மள்ட்ட வந்து அர்பவுல் அனாசிர் தான். இது எல்லாத்தினுடைய சேர்வைக்கு பேர் தான் ஜௌஹர், ஹயூலா, எது வேணாலும் சொல்லிக்கங்களேன். இந்த ஜௌஹருக்கு அடுத்ததுதான் மேல ஜௌஹர். அதுக்கு அடுத்தது ஜிஸ்முல் முத்தலக். எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறான். ஜிஸ்முல் முத்தலக்னா என்ன தெரியுங்களா? நீல ஆழ அகலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நீல ஆழ அகலம். மலை, பாறை, நீளம் இருக்கா, ஆழம் இருக்கா, அகலம் இருக்கா? இருக்குல்ல. மரத்துக்கு இருக்குல்ல, மனுஷனுக்கு இருக்குல்ல, மிருகத்துக்கு இருக்குல்ல. நீல ஆழ அகலம் எதற்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பேர் என்னது? காபிலுல் இல்ல அபாதி சலாசா, ஜிஸ்முல் முத்தலக். அந்த ஜிஸ்முல் முத்தலக்கு கீழே தான் ஜிஸ்முல் நாமி, வளரக்கூடியது. நாமி மர, செடி, கொடி வளரக்கூடியது. அதுக்கு கீழே ஹைவான் இல்லையா, தாவர வர்க்கங்களுக்கு அடுத்தது மிருக வர்க்கங்கள். அதுக்கு கீழே இன்சான். இந்த 5ஐயும் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. நீங்க குள்ளிய சொல்லும் போது இந்த 5 வந்துடணும். ஜௌஹர், ஜிஸ்முல் முத்தலக், ஜிஸ்முல் நாமி, ஹைவான், இன்சான். இப்ப பாருங்களேன். இப்ப குள்ளி 5 வகை. நௌ, ஜின்ஸ், ஃபஸ்ல், அர்லே ஹாசா, அர்லே அம்மா இல்லையா? நம்ம குள்ளியவே ஏற்கனவே இதுல வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறோம். இப்ப குள்ளியில ஒரு வகை தான் பார்க்கணும். இன்னொரு வகை வந்து நிஸ்பத்துல் குள்ளி, அதை கடைசியில பார்த்துக்கோ. இப்ப நௌண்டா எதுக்கு சொல்றது? ஒரே ஹக்கீக்கத்து. இதுக்கு பேரு நௌன்னு சொல்லுவாங்க. ஒரே ஹக்கீக்கத். ஜைத், அமர், பக்ர், ஹாலித் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா பதில் என்ன வரும்? மனுஷன். ஒரே ஹக்கீக்கத், ஒரே சார், ஒரே அமைப்பா இருந்தா அதுக்கு பேரு நௌ. இந்த நௌ இருக்கா இல்லையா பாருங்களேன். 2 வகை, ஹக்கீக்கி, இலாஃபி. ஒரே அமைப்பை வச்சு இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா இதுக்கு பேர் நௌ ஹக்கீக்கி. ஜௌஹருக்கு கீழே ஜிஸ்முல் முத்தலக், இதுக்கு பேர் இலாஃபத்து தானே. அதை கவனிச்சு இது ஒரு வகை. ஜௌஹரை கவனிச்சு ஜிஸ்முல் முத்தலக் ஒரு வகை, ஜிஸ்முல் முத்தலக்கு கவனிச்சு நாமி ஒரு வகை, அதை கவனிச்சு ஹைவான் ஒரு வகை, அதை கவனிச்சு இன்சான் ஒரு வகை, ஒன்ன கவனிச்சு ஒண்ணு ஒரு வகைன்னு சொன்னா இதுக்கு பேரு நௌ இலாஃபின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? நௌ இலாஃப். ஓகே. அதே மாதிரிதான் ஜின்ஸ் இருக்கா இல்லையா? பல ஹக்கீக்கத்துகளை வச்சு என்னன்னு கேட்டா பதில வர்றது ஜின்ஸ். ஆடு, மாடு, கோழி, குதிரை இவங்க என்னன்னு கேட்டா பதில் ஐவான்டதுன்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜின்ஸ். இந்த ஜின்ஸ்லையும் பாருங்க எவ்வளவு அழகா பிரிச்சு வச்சிருக்கான் பாருங்களேன். இன்சானுக்கு பக்கத்துல இருக்கிற ஜின்ஸ் எது? ஹைவான். அதனால அது பேர் ஜின்ஸே கரீப். இன்சானுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறது ஜௌஹர், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதனால அது பஈத். 2க்கு நடுவுல இருக்குல்ல ஜிஸ்முல் முத்தலக், ஜிஸ்முல் நாமி, இதுக்கு பேர் முத்தவசித்துன்னு பிரிச்சு வச்சிருக்கான். ஓகேயா? இப்ப மாறுபட்ட ஹக்கீக்கத்துகளை வச்சு என்னன்னு கேட்டா பதில்ல ஜின்ஸ் வரும். 3வது ஃபஸ்லுங்க. ஃபஸ்ல்னா என்ன? ஒண்ணு மட்டும் தனியா எடுத்து காட்டுறதுக்கு பேர் தான் ஃபஸ்ல். ஒரு ஹக்கீக்கத்தை மட்டும் அப்படி எடுத்து காட்டுறதுக்கு பேர் தான் ஃபஸ்ல். இப்ப நாத்திக்குன்னு சொன்னா யாரை மட்டும் எடுத்து காட்டும்? இன்சானை மட்டும். சாஹில்னா யாரை மட்டும் எடுத்து காட்டும்? கழுதை மட்டும். அதே மாதிரி தாயுருல் வலூதுன்னா எதை மட்டும் பிரிச்சு காட்டும்? வவ்வா, குழந்தை பெற்றெடுக்கிற பறவை. உலகத்துல எதுக்குமே இல்லை, வவ்வா மட்டும்தான். அதை மட்டும் பிரிச்சு காட்டுறதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கான்ல, அதுக்கு பேர் தான் ஃபஸ்ல். இந்த ஃபஸ்ல 2ஆ பிரிக்கிறான் பாருங்க.
பக்கத்துல இருக்கிற ஹைவான்ல இருந்து பிரிச்சு காட்டினா அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட்ல கரீப். இன்சான் என்னன்னு கேட்டு நாத்திக்குன்னு சொன்னா ஹைவான்ல இருந்து பிரிக்கிறோம், ஹைவானும் நாத்திக். அதே நேரத்துல இன்சான் என்னன்னு கேட்கும் போது ஹஸ்ஸாஸ்ன்னு சொல்றான் அல்லது நாமின்னு சொல்றான். இதுக்கும் ஃபஸ்ல தான், ஆனா இதுக்கு பேர் ஃபஸ்ல பஈத். ஐம்புலன் வெறும் மனுஷனுக்கு மட்டுமா இருக்கு, மிருகத்துக்கு இருக்குல்ல, வளரக்கூடியது மனுஷனுக்கு மட்டுமா இருக்கு, மிருகத்துக்கு இருக்கு, செடி கொடி இருக்குது. அதனால இதெல்லாம் ஃபஸ்ல பஈத். சரிங்க. அதுக்கு அடுத்து அரலே ஹாஸா அரலே ஆமா. இது ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ளது. அரலே ஹாஸா அரலே ஆமா. அகராதியில எதுக்கு வச்சிருக்கிறானோ அது அல்லாததை நாடுறதுக்கு பேர் தான் அரலே ஹாஸ். அகராதியில இன்சானுக்கு ஐவானும் நாத்திக்குன்னு வச்சான்னா அது அல்லாததை நாடுறது. இது ரெண்டு வகை. ஒரு ஹக்கீக்கத்துக்கு மட்டும் சொந்தமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஹக்கீக்கத்துக்கு மட்டும் சொந்தமா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அரலே ஹாஸான்னு சொல்லுவாங்க. சிரிப்பு அப்படிங்கிறது இன்சானுக்கு மட்டும் சொந்தம், அதனால இதுக்கு பேரு அரலே ஹாஸா. நடக்குதல் இன்சானுக்கு மட்டும் சொந்தமா, ஆடு நடக்கும் மாடு நடக்கும், அதனால இதுக்கு பேரு அரலே ஆமா. இந்த அரலே ஹாஸா அரலே ஆமா ஒவ்வொன்றும் ரெண்டு வகை. இந்த சக்தி ஆற்றலுக்கு பேர் லாசிம்னு சொல்லுவாங்க, அப்பப்ப நடக்கிறதுக்கு பேர் முஃபாரிக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சிரிக்குதல் என்பது கையில சிரிக்கும் ஆற்றல் இன்சானை விட்டு நீங்குமா? நீங்கவே நீங்காது, அதனால இதுக்கு பேர் லாசிமா. தற்சமயம் சிரித்தல் நீங்கிரும், அதனால இதுக்கு பேர் முஃபாரிக். நடக்கும் ஆற்றல் லாசிம், தற்சமயம் நடக்குதல் முஃபாரிக். இதுதாங்க மொத்தம். இந்த குள்ளியில ரெண்டாவது பாக்ஸ் கொண்டு வந்திருக்காரா இல்லையா? நிஸ்பத்துல் குல்லியைன். இது ரொம்ப அழகானது. உலகத்தில் இருக்கிற எந்த இல்மா எடுத்தாலும் நிஸ்பத்து இல்லாத இல்மே இல்ல. நமக்கு கல்யாணத்துல நிஸ்பத்து மாதிரி கலாமுக்குள்ள நிஸ்பத்து ரொம்ப அவசியம். நிஸ்பத்து இல்லாம கல்யாணம் நடந்தா என்ன செய்வாங்க? ஒழுங்கு பார்க்கலாம். நிஸ்பத்து இல்லாத கல்யாணம் போனோன்னு டப்புன்னு கல்யாணம், இது காதல் கல்யாணம்ங்க, ஒரு முறை இல்லாத கல்யாணம்ங்க அப்படிமாங்க. அதே மாதிரி தஃசீர், அதே மாதிரி ஹதீஸ், எல்லாத்துலயும் நிஸ்பத் இருக்கும். இந்த நிஸ்பத்துல் குல்லியைன் இருக்கா இல்லையா? இது 4 வகை. தசாவி, உமூம் குசூஸ் முத்தலக், உமூம் குசூஸ் மின் வஜ், தபாயின். 2 ஜும்லாவை எடுத்துக்கங்க, 2 வாக்கியம், 2லயுமே குல்லு சாதிக்கானால், குல்லு இன்சானி நாத்திக், குல்லு நாத்திக், 2 பக்கமும் பரிபூர்ணமா சாதிக்காச்சுன்னா இதற்கு பெயர் தசாவி. ஒரு பக்கம் குல்லும் ஒரு பக்கமும் பாலும் சாதிக்காச்சுன்னா எல்லா இன்சான் ஹைவான்னு சொல்லலாம், ஆனா எல்லா ஹைவான் இன்சான பாதுல் ஹைவான் இன்சான், ஹைவான்ல சிலதான் இன்சான். இதற்கு பேர் உமூம் குசூஸ் முத்தலக். 2 பக்கமும் பாலு மட்டும் சாதிக்காச்சு, குள்ளே சாதிக்காகல. அந்த இணைப்பு பாருங்க எவ்வளவு அழகா நினைச்சிருக்கிறான். குள்ளே சாதிக்காகல, பாலு மட்டும். குல்லு பாதுல் ஹைவானி அபியல், பாதுல் அபியல் ஹைவான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கொக்கு ஹைவான் அபியல் இல்லையா? பாதுல் ஹைவானி அபியல் அழகா சொல்லலாம். இது உமூம் குசூஸ் முத்தலக். தபாயின்னா குல்லு சாதிக்காது, பாலு சாதிக்காது. சில மாதூம மௌஜூதுன்னு சொல்ல முடியுமா? சில மரத்தை கல்லுன்னு சொல்ல முடியுமா? சில கல்ல மரம்னு சொல்ல முடியுமா? இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாணவர்களும் உஸ்தாதுமார்களும் இதுல மக்கள்கிட்ட அதிகமா பயன்படுத்தப்படக்கூடியது எது தெரியுமா? உமூம் குசூஸ் முத்தலக்கு தாங்க. உமூம் குசூஸ் முத்தலக்கு தான் நிஸ்பத்திலேயே ரொம்ப அதிகமாக பயன்படும். அதனாலதான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா நகுவுல பார்த்தா இந்த உமூம் குசூஸ் முத்தலக்க ஒரு தசாத்துக்கி மாத்தா 2 தஃபாருக்கி மாத்தா வேணும்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே ஒரு தசாத்து பாருங்களேன். இப்ப கொக்குல 2மே ஒன்னாயிடுச்சு, மிருகமும் வந்துருச்சு, வெள்ளையும் வந்துருச்சு. 2 தசாத்து, அதான் ஒரு தசாத்துக்கி மாத்தா, 2 ஒன்னாயிடும். 2 தஃபாருக்கி மாத்தா பாருங்களேன். யானையில ஹைவான் இருக்குது, வெள்ளை இல்ல. செவத்துல வெள்ளை இருக்குது, எது இல்ல? ஹைவான் இல்ல. செவரு வெள்ளையா இருக்கு, ஹைவான் இல்ல. 2 பிரிஞ்சிருச்சு பாருங்க. 2 தஃபாருக்கி மாத்தா, ஒரு தசாத்துக்கி மாத்தா எங்க இருக்கோ அதற்கு பேர் தான் உமூம் குசூஸ் மின் வஜ். இதனுடைய நக்கீல அதே மாதிரி தான் வரும். தசாவிக்கு ஆப்போசிட் தசாவி, உமூம் குசூஸ் முத்தலக்கு ஆப்போசிட் உமூம் குசூஸ் முத்தலக். ஆனா அப்படி அக்ஸ் பண்ணிக்கிறோம். உமூம் குசூஸ் மின் வஜ்ஜுக்கு ஆப்போசிட் மின் வஜ்ஜுக்காக வரும், தபாயினாக வரும். தபாயினுக்கு ஆப்போசிட் அதே மாதிரி தான், தபாயினாக வரும், மின் வஜ்ஜுக்காக வரும், 2ஆ வரும். அதனால இதுக்கு பேர் தபாயினே ஜுஸ்இ என்று கூட பேர் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது தாங்க தாரிஃப். இந்த தாரிஃப், ஒரு விஷயத்தை நாம விளங்குறதுக்கு தாரிஃப் சொல்றதுக்கா இல்லையா? இவ்வளவு நேரம் படிச்சதனுடைய நோக்கமே இந்த தாரிஃப் தாங்க. இந்த தாரிஃப் இருக்குல்ல, இது 4 வகைங்க. தாரிஃபை விளங்குறதுக்கு தான் இவ்வளவு சொல்லி இருக்கிறோம்.
ஒரு விஷயத்துக்கு தாரீஃப் சொல்றதா இருந்தா அவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த சொல்றது இல்ல. தாரீஃபை வந்து அழகா பிரிச்சிருக்கிறாங்க. ஹத்தே தாம், ஹத்தே நாக்கிஸ், ரஸ்மே தாம், ரஸ்மே நாக்கிஸ் அப்படின்னு 4 வகையா பிரிச்சுட்டாருங்க. ஹத்தே தாம்னா என்னன்னா முன்னாடி உள்ளதை விளங்கி இருந்தா தான் விளங்க முடியும். ஜின்ச கரீப், ஃபஸ்ல கரீப். இன்சானுக்கு ஜின்ச கரீப் எது? ஹைவான். அதனாலதான் அடுக்கு வரிசையில போட்டோம். ஜௌஹரு, இஸ்முல் முத்தலக், இஸ்முல் நாமி, ஹைவான், இன்சான். இன்சானுக்கு பக்கத்துல இருக்கிறது ஹைவான். அப்ப அந்த ஜின்ச கரீபையும் ஃபஸ்ல், நாத்திக்குங்கிறது ஃபஸ்ல், ஜின்ச கரீபையும் ஃபஸ்ல கரீபையும் எடுத்து இணைச்சிட்டா இன்சான்டா என்ன? ஹைவானும் நாத்திக். ஜின்சை ஃபர்ஸ்ட் போடணும், ஃபஸ்ல 2வது போடணும், இணைச்சிட்டாக்கா இதுக்கு பேர் ஹத்தே தாம். எந்த தாரீஃப் உலகத்துல வந்தாலும் தப்சீருக்கு தாரீஃப் சொல்றதா இருந்தாலும் இதுதான். ஃபர்ஸ்ட் ஜின்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஃபஸ்ல் வரும். உலகத்துல எந்த தாரீஃபா இருந்தாலும், எந்த ஃபன்னாக இருந்தாலும் மன்திக்கை விட்டு நீங்கவே இல்லை. மன்திக்கை விட்டு நீங்க பண்ண அறவே இல்லை. அந்த மன்திக் தெரியலன்னாக்கா எதுக்குமே இல்லை. நகு எப்படி முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியம்தான். அது உப்பு, இது ஒரு வகையான உப்பு. அது டாட்டாவாக இருக்கலாம், இது வேறொரு வகையாக இருக்கலாம். ஆக இவ்வளவுதான், பேர்ல தான் வித்தியாசம். அப்ப தாரீஃப்லயே பாருங்களேன், பரிபூர்ணமா தாரீஃப் சொன்னா அதுக்கு பேர் ஹத்தே தாம். அந்த தாரீஃப் பரிபூர்ணமா இல்ல, கரெக்டா போய் சேரல, இதுக்கு பேர் ஹத்தே நாக்கிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஹத்தே நாக்கிஸ்னா என்னது அப்படின்னு சொன்னா ஜின்ச பஈதையும் ஃபஸ்ல கரீபையும் சேர்த்துறது. இன்சான்டா என்னன்னு கேட்கும் போது ஜின்ச பஈது ஜிஸ்ம கொண்டு வந்து இறக்கிறது, ஜிஸ்முன் நாத்திக்குன்னு சொல்றது. எப்படி சொன்னா இது பரிபூர்ணமான தாரீஃப் இல்ல, அதனால தாரீஃபே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் ஹத்தே நாக்கிஸ். அல்லது வெறும் இன்சான்டா என்ன, வெறும் நாத்திக்குன்னு ஃபஸ்ல மட்டும் சொன்னாலும் இது ஹத்தே நாக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 3வது கட்டமா வச்சிருக்காங்க பாருங்க, ரஸ்மு. பேரே நம்ம தமிழ்ல தான் நிறைய பேரு மருவி வருதா இல்லையா, ரஸ்மு. இது ஒரு ரஸ்மு ரிவாஜுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு ரஸ்மு ரிவாஜுங்க, சும்மா பேர் அப்படி சொல்றதுங்க. அந்த மாதிரியும் தாரீஃப் இருக்கு. 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம். ரஸ்மே தாமிட்டா எதுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா ஜின்ச கரீபையும் ஹாஸாவே எடுத்து போட்டுறது. இன்சான்னா என்னன்னு கேட்கும்போது ஹைவானே லாஹிக்குன்னு சொல்லிடுறது. இது 3ஆம் கட்டம். ரஸ்மே தாம். 4வது கட்டம் ஒண்ணு இருக்கு. இன்சான்னா என்னன்னு கேட்கும்போது ஜின்சே பஈதையும் ஹாஸாவையும் போடுறது. இது ஜிஸ்முல் லாஹிக்குங்க அப்படிங்கிறது. இப்படி தாரீஃபே வந்து பியூர் தாரீஃப் இருக்கு. அந்த காலத்துல நீங்க பொருள்ல இருக்கிற மாதிரி சீனா பொருளுக்கு ஒரு மரியாதை, ஜப்பான் பொருளுக்கு ஒரு மரியாதை மாதிரி தாரீஃப்லயும் ஹத்தே தாமுக்குள்ள மரியாதை நாக்கிஸுக்கு இருக்காது. அதுக்குள்ள மரியாதை ரஸ்மு தாமுக்கு இருக்காது. அதுக்குள்ள மரியாதை ரஸ்மே நாக்கிஸுக்கு இருக்காது. 4 கட்டங்கள். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு கவுலே ஷாரிஹ் முஅர்ரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறத்தாழ இப்ப நம்ம ஒரு 51 வகை படிச்சிருக்கிறோம். இந்த 51 வகைக்கு சேர்ந்துதாங்க கவுலே ஷாரிஹ் இல்லையா முஅர்ரிஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 40 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததுதான் 40 நிமிஷம் ஆகல, அடுத்த சப்ஜெக்ட முடிச்சுட்டு பாத்துக்கோ. அப்ப 40 நிமிஷம் ஆச்சுன்னா ஆதில் மௌலானா இப்படி கைய காட்டிருங்க, ஒரு ரெஸ்ட் எடுத்து போட்டுக்கும். தஸ்தீக். அப்ப இந்த தஸ்தீக் இருக்கா இல்லையா, இது அன்புக்குரியவர்களே 5 நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் தஸ்தீக்க இல்லையா. அமலியா, அடுத்து முவஜ்ஜஹா, ஷர்தியா, தனாக்குல், அக்ஸ் அப்படின்னு 5 பிரிச்சிருக்கிறோம். இந்த 5மே தஸ்தீகாத்துல வந்து நுழைஞ்சுக்கும். 5 பார்ட். அத முதல் பார்ட் ஹமலியா. இந்த ஹமலியாவை எடுத்துக்காங்களே, வாக்கியம். தஸ்தீகாத்துனா வாக்கியம் தானே. இந்த வாக்கியம் வந்து ஒண்ணு ஹமலியாவா, ஷர்த்து இல்லன்னு அது ஹமலி தான். ஷர்த்துடைய எழுத்து இருந்தா ஷர்த்தி, ஷர்த்துடைய எழுத்து இல்லைன்னு சொன்னாவே அது ஹமலி. இன்சான் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, கைது கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அப்சர் செல்போனை பார்த்து கொண்டு இருக்கிறார், இப்படி இல்லைன்னு சொன்னா இது எல்லாமே ஹமலி, ஷர்த்துடைய எழுத்து இல்ல. இது இந்த ஹமலி இருக்கா இல்லையா, 4 வகைங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளின் மீது அறிவிச்சா அதுக்கு பேரு சக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைது குறிப்பிட்ட ஆளு, ஜைது காயிமு, இதுக்கு பேரு சக்சியா. அதே நேரத்துல ஒரு இனத்தை காட்டினால் தபையான்னு சொல்லுவாங்க. அல் இன்சான், அல் ஹைவான், ஜின்ஸு, இப்படி ஒரு இனத்தை காட்டினால் அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு இனத்தை காட்டினால் அதற்கு பேர் தபையா என்று சொல்லுவார்கள். ஒரு இனத்தை காட்டினால் அதற்கு பேர் தபையா.
குல்லோ ஜுசுவோ அங்கு இடம்பெற்றிருந்தால் அதற்கு பேர் மஹ்சூரான்னு சொல்லுவாங்க. குல்லோ ஜுசுவோ, குல்ல இன்சான் ஹைவான், பாலுல் ஹைவான் இன்சான், இப்படி எல்லாம் குல்லோ பாலோ இருந்தால் அதற்கு பேர் மஹ்சூரா. இல்ல நமக்கு கவனிப்பே மஹ்சூரா தான், மத்த எல்லாத்தையும் விட்டுருவோம். எதுக்குமே இல்லைங்க. அல் இன்சான் லஃபீ குஸ்ர்ன்னு சொல்றோம்ல, அல் இன்சான் லஃபீ குஸ்ர், இதுக்கு பேர் முஹ்மலா என்று சொல்லுவார்கள். முஹ்மலா என்று சொல்லுவார்கள். அப்ப அமலியாவே மொத்தம் 4 வகை தாங்க. சக்சியா, தபையா, மஹ்சூரா, முஹ்மலா. இங்க நம்ம மஹ்சூராவை 4 வகையா பிரிச்சிருவோம். மூஜபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா. அப்ப இந்த சக்சியா இதான் நமக்கு இந்த மஹ்சூரா தான் நமக்கு மெயின். ஏன்னா ஒரு மனுஷன் பேசுறதா இருந்தா இப்படிதான் பேச முடியும். மூஜபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா. இஸ்பாத்துக்கு பேர் மூஜபான்னு சொல்லுவாங்க, நபிக்கு பேர் சாலிபான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் வச்சுட்டாங்க. இப்ப ஜுப்பாவும் தொப்பியும் போட்டோம்னு சொன்னாக்கா அஜரத்து வேறு சிலர் போட்டிருக்காங்க, ஆனா பெரும்பாலும் அஜரத்துன்னு அடையாளம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி அடையாளம் மூஜபா குல்லியாவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அலிஃப் லாமுல் இஸ்திக்ராக். மூஜபா குல்லியாவுக்கு அடையாளம் குல்லு லாமுல் இஸ்திக்ராக். மூஜபா ஜுஸியாவுக்கு அடையாளம் பாது வாஹித். சாலிபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யாவுக்கு, சாலிபா குல்லியாவுக்கு அடையாளம் லா ஷைஇ லா வாஹித் உக்கூஉன் நக்கிரத்தி தஹ்தன் நஃபி. நஃபிக்கு பின்னாடி நக்கீரா வர்றது, லா ரஜில் இப்படிலாம் வர்றது. சாலிபா ஜுஸ்இய்யாவுக்கு அடையாளம் லைஸ குல்லு, லைஸ பாது, பாது லைஸ. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? சாலிபா ஜுஸ்இய்யாவுக்கு அடையாளம். அப்ப மொத்தமே அமலியா 4 வகை தான். அது சத்தியா, சக்சியா, தபையா, மஹ்சூரா, முஹ்மலா. இந்த மஹ்சூரா மூஜபா குல்லியா அதுக்கு அடையாளம், மூஜபா ஜுஸ்இய்யாவுக்கு அடையாளம், சாலிபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா. இது சாப்டர் முடிச்சுங்க. அதே நேரத்துல 2வது முவஜ்ஜஹா. இந்த கலியா அமலியாவுல முவஜ்ஜஹா. ஓகே, அப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம தொடருவோமா? 1 நிமிஷமா அப்படியே தொடரலாம். ஓகே, 1 நிமிஷம் வருதுங்க முடியறதுக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். முழு உலகத்துக்கு போயிட்டு அப்ப அடுத்தது முவஜ்ஜஹா. பாருங்களேன், இது ஒரு அமைப்பு, உலகத்துல எங்குமே இல்லாத அமைப்பு. எப்படி பேசினாலும் இதுக்குள்ள வந்துருவாங்க. இப்ப நம்ம பேச்சுல ஏற்ற இறக்க இருக்கா இல்லையா? எல்லா பேச்சும் ஒரே மாதிரி. வாங்கன்னு சொல்றது இருக்கு, பாருங்களேன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? வாங்கன்னா வந்துருவோம், பாருங்களேன்னு எவனா போக முடியுமா? அதே மாதிரி சாதாரணமா சொல்றது ஒண்ணு இருக்கு, உங்க வீட்டுல சத்தியமா சாப்பிட்டே தீர்வேங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. இந்த ஜிஹத்துக்குன்னே எடுத்திருக்க வார்த்தை இந்த மனசுக்கு ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க. லரூரத் எடுத்திருக்கிறாங்க. லரூரத்னா என்ன தெரியுமா? கண்டிப்பா நடந்து தீரணும். தவாம்னு எடுத்திருக்கிறாங்க. இம்கான் பில்ஃபர், இந்த 4 வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த 4மே எல்லாத்துக்குள்ளயும் அடங்கிருங்க. 3 காலத்துல ஏதாவது ஒரு காலத்துல செய்யறதுக்கு பேரு பில்ஃபேல். அது நடக்குங்க. இன்னைக்கு நடக்கலைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்குங்க. இது பில்ஃபேல் இல்லையா? இம்கான்னு சொன்னா சாத்தியம் இருக்குங்க. செப்டம்பர் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் கொரோனா முடியறதுக்கு சாத்தியம் இருக்குங்க. இது இம்கான் இல்லையா? கோள்கள் எல்லாம் முத்தஹர்ரிக் ஆயிட்டு இருக்குங்க. அது சுத்திக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் முடிந்து விடலாம். முடிந்து விடக்கூடியதற்கு பேர் தாய். முடியவே முடியாது. இதுக்கு பேர் லரூரத். எவ்வளவு அழகா கொண்டு உள்ளடக்கிட்டான் பாருங்களேன். எல்லாம் டோட்டல் நம்ம சொல்ற வாசகத்தை, வாக்கியங்களை இந்த 4 தவிர நீங்க வேற எதுக்குள்ளயாவது யோசிச்சு பாருங்க, வரவே வராது. எல்லாத்தையும் சேர்த்து இதான் அத்தனையும் கொண்டு உள்ள ஜாமாக்கி கொடுக்கறது இருக்கா இல்லையா? ரொம்ப அழகான வாசகம். இத இந்த முவஜ்ஜஹான கலியாவை 2 வகையா பிரிச்சிடறாங்க. பசீத்தா, முரக்கபா. இந்த மாதுலாவை இப்போதைக்கு விட்டுருங்க, அதை அடுத்து பேசிக்குவோம். பசீத்தா, முரக்கபா. இந்த கலியா முவஜ்ஜஹா 2 வகைதான், பசீத்தா, முரக்கபா. இந்த பசீத்தா 8 வகை, முரக்கபா 7 வகை. பசீத்தா எத்தனை வகை? 8 வகை. 8 வகையில எல்லாமே வந்துருங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்துடும்.
அது என்ன அப்படின்னா முபுத்ததா தாத்தின் மீது அறிவிக்கணும். முபுத்ததாவுக்கு பேர் மௌலூன்னு சொல்லுவாங்க, கபருக்கு பேர் மன்டிக்குல மஹ்மூலுன்னு சொல்லுவாங்க. முபுத்ததா ஒரு குறிப்பிட்ட ஆளா இருந்து மஹ்மூல்ல லரூரத்து வந்துச்சுன்னு சொன்னா இது லரூரியா முத்தலக்கான்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு பேர் உதாரணமா முபுத்ததா வந்து ஒரு ஆளா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சான் அப்படிங்கிறது ஒரு ஆள் தானே, ஒரு குறிப்பிட்ட இனம். முபுத்ததா தாத்தா இருக்கு அல்லது ஜைது. ஜைது வந்து புரிச்சுக்கலாம், ஹைவான் பில் அரூரத்துங்கிறாரு, தாராளமா சொல்லலாம். கண்டிப்பா ஹைவான் ஜைதுன்னு இருந்தாவே அவனுக்குள்ள கண்டிப்பா ஹைவானியத்து இருந்தே தீரும். நீங்கவே நீங்காது, உள்ள இருந்தே தீரும். அப்படித்தானே? அப்படி இருந்தா இதுக்கு பேர் லரூரியா முத்தலக்கான்னு சொல்லுவாங்க. முபுத்ததா தாத்தா இருந்து மஹ்மூல்ல கடைசியில லரூரத்து வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு லரூரியா முத்தலக்கா. முபுத்ததா வஸ்பா இருக்கு, தாத்தா இல்ல, வஸ்பா இருக்கு. ஒண்ணு தாத்தா இருக்குன்னா அல்லது வஸ்பா இருக்கணும் இல்லையா? காத்திபு, லாஹிக்கு இல்லையா, சமீ, பசீர், இதெல்லாம் இருந்து வஸ்பு. முபுத்ததா வஸ்பா இருந்து மஹ்மூல்ல லரூரத்து வந்துச்சுன்னு சொன்னா மஷ்ரூத்தத்தை ஆம்மான்னு சொல்லுவாங்க. மஷ்ரூத்தத்தை ஆம்மா. நாலாவது வகை வக்தியா முத்தலக்கா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் அது நடக்கும், எல்லா நேரத்திலும் நடக்காது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லா நேரத்திலும் நடக்குமா? குறிப்பிட்ட நேரத்துல நடந்துச்சுன்னு சொன்னா கடைசியில லரூரத்து வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் வக்தியா முத்தலக்கா. எல்லா நேரத்தின் மீது அறிவிச்சு லரூரத்து வந்துச்சு கடைசியில இதுக்கு பேரு முன்தஷிரா முத்தலக்கா. மூச்சு விடுதல் குறிப்பிட்ட நேரமா எல்லா நேரமா? கரண்ட் வராது மாதிரி மூச்சு வராதுன்னு சொல்ல முடியுமா? 4 மணி நேரம் சேலத்துக்கு கரண்ட் வராதுன்னு சொல்லலாம். 4 மணி நேரம் அபுதாய ராஜ்யத்துக்கு மூச்சு வராதுன்னா கபரஸ்தானுக்கு போயிட வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் முன்தஷிரா முத்தலக்கா. இந்த 4க்கு மேல் லரூரத் அவசியங்க, இந்த 4க்கு மேல் லரூரத் அவசியம். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், முபுத்ததா தாத்தின் மீது அறிவிக்குது, ஆனா ஹபர்ல தவாம் வந்திருக்கு. தவாம்னாவே அப்பப்ப நீங்கி போகலாம். முபுத்ததா தாத்தின் மீது அறிவிச்சு கடைசியில தவாம் வந்துச்சுன்னா தாயிமா முத்தலக்காங்க. அதுக்கு பேர் என்னது? தாயிமா முத்தலக்கா. குள்ளு பலக்கி, இந்த கோல் இருக்கா இல்லையா, முத்தஹர்ரிக்னா தவாமன் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நீங்களாமா இல்லையா, அதுக்கு லரூரத்தை போட முடியாது, தவாமத்தான் போடணும். பலக்குக்கு ஒரு காலத்துல லரூரத்தை போட முடியாது. இது தாத்தின் மீது அறிவிச்சு, பலக்குங்கிறது தாத்து, தாத்தின் மீது அறிவிச்சு கடைசியில தவாம் வந்தா தாயிமா முத்தலக்கா. வஸ்பின் மீது அறிவிச்சு, முபுத்ததா வஸ்பின் மீது இருந்துச்சு தவாம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு உர்ஃபியத்தி அம்மா. கடைசியில பில்பேல் 3 காலம்னு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் முத்தலக்கத்துல அம்மாங்க. 3 காலத்துல ஒரு காலத்துல சிரிப்பாரு, 3 காலத்துல ஒரு காலத்துல நடப்பாரு, 3 காலத்துல ஒரு காலத்துல பாப்பாரு, இப்படி எல்லாம் சொன்னாக்கா அதுக்கு பேரு உர்ஃபியத்தி அம்மா, சாரி முத்தலக்கத்துல அம்மா. முகாலிஃபான ஜானிப்ல ஒரு பக்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கெட் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறாங்க, இதுக்கு பேர் தாங்க முக்கியத்தை அம்மா. ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த இடத்த நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறாரு, வாங்கியே தீருவேன். பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, இப்ப அப்படி பேசுவாருங்க, கொஞ்ச நாள்ல மாறலாம். முகாலிஃபான ஜானிப், எதிர் ஜானிப்ல கொஞ்சம் தட்டி விட்டா அதுக்கு பேர் என்னது? மும்கினத்தை ஆம்மா. இப்ப ஒரு பக்கெட் லரூரத் இருக்கும், இன்னொரு பக்கெட் லரூரத் இருக்காது, அப்படி இருந்தா இதுக்கு பேர் மும்கினத்தை ஆம்மா. சரிங்க. அதுக்கு அடுத்தது முரக்கபாங்க, அது 7 வகை. மஷ்ரூத்தத்தை ஆம்மா இருக்குல்ல, அதோட லாதவாம சேர்த்தா மஷ்ரூத்தத்தை முரக்கபத்து, அதாவது மஷ்ரூத்தத்தை ஆம்மாவோட லாதவாம சேர்த்தா மஷ்ரூத்தத்தை ஹாஸாவாயிடுங்க. இருக்கிறத அப்படியே போட்டு கடைசியில லாதவாம் சேர்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி வக்தியா முத்தலக்காவோட லாதவாம சேர்த்துட்டோம்னா வக்தியாவாயிடுங்க. முன்தஷிரா முத்தலக்காவோட லாதவாம சேர்த்துட்டா முன்தஷிராவாயிடுங்க. தாயிமா முத்தலக்காவோட தாயிமா வரவே வராது. உர்ஃபியத்தை ஆம்மாவோட லாதவாம சேர்த்தா உர்ஃபியத்தை ஹாஸாவாயிடுங்க. முத்தலக்கத்தை ஆம்மாவோட லா லரூரத்தை சேர்த்தா உஜூதியா லா லரூரியா, லா தவாம சேர்த்தா உஜூதியா லா தாயிமா. 2 ஜானிபிலையுமே லரூரத்தை சல்பு செய்யறது. அவர் வாங்கவும் செய்யலாம், வாங்காமலும் இருக்கலாம், அவர் பார்க்கவும் செய்யலாம், பார்க்காமலும் இருக்கலாம், அவர் படிக்கவும் செய்யலாம், படிக்காமலும் இருக்கலாம், இப்படி எல்லாம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்றது இருக்கா இல்லையா, இதுக்கு பேர் மும்கினத்தே ஹாஸா. பசீத்தாவை நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதோட லாதவாம சேர்த்துட்டா முரக்கபாவாயிடும். இந்த முரக்கபாவில வந்து இஸ்பாத் நஃபி 2மே சேர்ந்து இருக்கிறேன். இதை எப்படிங்க வந்து இஸ்பாத் நஃபின்னு நம்ம முடிவு பண்றது? முந்திய ஜும்லா இஸ்பாத்தாக இருந்தால் அது இஸ்பாத், முந்திய ஜும்லா நஃபியாக இருந்தால் அது நஃபி. முந்திய ஜும்லா மூஜபாவாக இருந்தால் மூஜபா, முந்திய ஜும்லா சாலிபாவாக இருந்தால் அது சாலிபா அப்படின்னு முடிச்சிருவோம். இப்போ முவஜ்ஜஹா முடிஞ்சு.
அதுக்கு அடுத்தது ஷர்த்தியாங்க இல்லையா? நம்ம தஸ்தீகாத்த 3வது வகை ஷர்த்தியா. இந்த ஷர்த்தியா அதே மாதிரி தாங்க 4 வகை பிரிங்க. நான் அந்த 4 பிரிக்கிறதுல 3ஆவே பிரிச்சிடுறது. ஷர்த்தியாவுல அன்புக்குரியவர்களே ஷர்த்தியா பாத்துட்டீங்களா? அப்ப இந்த ஷர்த்தியா இருக்கா இல்லையா, இத முக்கத்தம், ஷர்த்துக்கு பேர் முக்கத்தம்னு சொல்லுவாங்க, ஜஸாவுக்கு பேர் தாலின்னு சொல்லுவாங்க. இத 2 வகையா பிரிச்சாச்சு. முதல் வகை முத்தசிலா முன்ஃபசிலா. ஷர்த்தியா முதல் வகை, முதல் பாக்ஸ்ல முத்தசிலா முன்ஃபசிலா. இந்த முத்தசிலா இருக்கா இல்லையா, சேர்ந்தே இருக்கும். முத்தசிலா 2 வகை, இனாதியா இத்திஃபாக்கியா. முத்தசிலா 2 வகை இல்லையா? அப்ப இதத்தாங்க லுசூமியா இத்திஃபாக்கியா. என்ன லுசூமியா? பகல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா, சூரியன் வந்துருச்சுன்னா எது வந்துருங்க, சூரியன் வந்துட்டாவே பகல் வந்துரும்ல, சூரியன் வந்தால் பகல் வந்துவிடும். இது முத்தசிலா. அதே நேரத்துல லுசூமியா கண்டிப்பா வந்து தீரும். இரவு வந்துருச்சுன்னு சொன்னாவே இருட்டு வந்துடும். முத்தசிலா லுசூமியா. ஆனா நான் பேசிட்டு இருக்கிறேங்க, பேசும்போது திடீர்னு கழுத கத்திருச்சு. இப்ப இது என்ன லுசூமியாவா? இவர் எப்பெல்லாம் பேசினாரோ அப்பெல்லாம் கழுத கத்துங்க சொல்ல முடியுமா? எதிர்வராத கத்திருச்சு. அதனால என்னது இத்திஃபாக்கியா. முத்தசிலானா பேச பேச அதுவும் கத்திக்கிட்டு இருக்குது, முத்தசிலானா. ஆனா அதே நேரத்துல இது இத்திஃபாக்கியா. அப்ப ஷர்த்தியாவுல முத்தசிலா 2 வகை, லுசூமியா இத்திஃபாக்கியா. முன்ஃபசிலா 3 வகைங்க. ஹகீகியா, மானியத்துல் ஜம், மானியத்துல் குலு. ரொம்ப அழகான இந்த ஹகீகியா, மானியத்துல் ஜம், மானியத்துல் குலு இருக்குல்ல, உலகத்துல எவனுமே பிரிக்க முடியாத அமைப்புல இந்த மன்டிக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா பாருங்களேன். இந்த முன்ஃபசிலாங்கிறது இருக்கா இல்லையா, ஒரு ஜும்லா இன்னொரு ஜும்லா ஒரு சேராது, 2 வாக்கியம் ஒன்னோடு ஒண்ணு சேராது. ஒண்ணு ரெண்டுமே சாதிக்காகணும், அல்லது ரெண்டுமே இல்லாம போகணும். ஒண்ணு ரெண்டுமே ஒண்ணு சேரணும், அல்லது ரெண்டுமே இல்லாம 3வது ஒண்ணு நடக்கணும். ரெண்டுமே நடக்காம ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெண்டுமே இல்லாம ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதுதான் முன்ஃபசிலா ஹகீகியா. 2 சாதிக்கும் ஆகாது, 2 நீங்கியும் போகாது. பாருங்களேன், ரெட்டப்பட ஒத்தப்பட. கொய்யாப்பழத்தை வச்சுக்கிறீங்க, கொய்யாப்பழத்தை வச்சுக்கிட்டு இது ரெட்டப்பட ஒத்தப்பட 2மே சேர்ந்துன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு இருந்தா என்னவா இருக்கும், ரெட்டப்படையா இருக்கும் அல்லது ஒத்தப்படையா இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், 2 சேர முடியுமா? சரி, 2 நீங்கி இது 3வது ஒரு படைன்னு சொல்ல முடியுமா? இது ரெட்டப்படையும் இல்ல ஒத்தப்படையும் இல்லைங்க, இது 3வது ஒரு படைங்க, சொல்ல முடியாது. சேர்றதும் முடியாது, நீங்கிறதும் முடியாது. இப்படி இருந்தா இது முன்ஃபசிலாவிலேயே ஹகீகியா ரொம்ப ஸ்ட்ராங். முன்ஃபசிலா இன்னொரு வகை இருக்கு, மானியத்துல் ஜம்மு. 2 சேர முடியாதுங்க, 3வது ஒண்ணு இருக்கலாங்க. தூரத்துல இருந்து ஒரு ஆளை பார்த்து ஒரு பொருளை பார்த்துட்டு இது மரமா இருக்கும் அல்லது கல்லா இருக்கும்னா பார்த்தா மரம் மாதிரியும் தெரியுது, கல்லு மாதிரியும் தெரியுது. போய் பார்த்தா 2மே இல்ல, ஒரு குதிரை படுத்திருக்குது. அப்ப 2ம் இல்லாம 3வது ஒண்ணு நடந்துருச்சு. 2 ஒண்ணு சேர முடியல, 3வது ஒண்ணு நடந்துருச்சு. அதாவது சிறுக்காக முடியல, கிதுபாயிடுச்சு இல்ல. இதுக்கு பேர் தான் மானியத்துல் ஜம்முன்னு சொல்லுவாங்க. மானியத்துல் குலுன்னா என்ன தெரியுமா? 2 ஜும்லாவுக்கு மத்தியில சிதுக்கன் ஒண்ணு சேரும், கிதுபன் ஒண்ணு சேர முடியாது. 2 ஒண்ணு சேர்ந்துடலாம். உதாரணமா ஜைது கடல்ல இருக்கிறான், மூழ்காம இருக்கலாம், சொல்லாம சொல்ல முடியாதா? சொல்லலாம். கடல்ல நீச்சடிச்சுக்கிட்டு மூழ்காம இருக்கிறான் சொல்லலாம், 2 ஒண்ணு சேர முடியும். ஆனா இதை தாண்டி அவன் தரையில இருக்கிறான், மூழ்கி இருக்கிறான், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதத்தான் சொல்றாரு, முன்ஃபசிலா 3 வகை, சிதுக்கன் கிதுபன் 2லயுமே முரண்பாடு இருந்தால் இதற்கு பேர் ஹகீகியா. சிதுக்கிலே மட்டும் முரண்பாடு, கிதுபுல இல்ல, மானியத்துல் ஜம். கிதுபுல மட்டும் முரண்பாடு, சிதுக்குல இல்ல, மானியத்துல் குலு. இது ஒவ்வொன்றுமே 2 வகைங்க. தாத்த கவனிச்சு முரண்பாடு இருந்தா இதுக்கு பேரு இனாதியா. வஸ்ப கவனிச்சு முரண்பாடு இருந்தா அதுக்கு பேர் இத்திஃபாக்கியா. வஸ்ப கவனிச்சு முரண்பாடு, தாத்த கவனிச்சு முரண்பாடு இல்லையா? வெள்ளையா இருக்கிறவன் எல்லாமே உண்மை சொல்றாளுன்னு சொன்னா இத்திஃபாக்கு தானே. வெள்ளையா இருக்கிறாள், கருப்பா இருக்கிறவன் எல்லாமே பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இத்திஃபாக் இல்லையா? அப்ப இதுதாங்க ஒரு பாக்ஸ். அடுத்து ஷர்த்தியா இன்னொரு பாக்ஸ் என்னன்னா, ஷர்த்து குறிப்பிட்ட ஆளின் மீது இருந்தால் அதற்கு பேர் மக்சூசா.
நீ எங்க வீட்டுக்கு வந்தா நான் சாப்பாடு தர்றேன், மதரசாவுக்கு வந்தா நான் கல்வியை தர்றேன், இப்படி குறிப்பிட்ட ஆளை பார்த்து சொன்னா அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சக்சியா மக்சூசா. அதே நேரத்துல குல்லியா ஜுசுஇயாவினுடைய அடையாளம் இருந்தால் அதற்கு பேர் மக்சூரா. அப்படி இல்லைன்னு சொன்னா முஹ்மலா. இப்ப குல்லியா ஜுசுஇயாவினுடைய அடையாளங்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த மாதிரி அமளியால பார்த்த மாதிரி இங்கேயும் பார்ப்போம். ஷர்த்தியா மூஜபா குல்லியா. ஷர்த்தியா முத்தசிலாவுக்கு அடையாளம் மத்தா மகுமா குல்லமா. மூஜபா குல்லியா ஷர்த்தியா முன்ஃபசிலாவுக்கு அடையாளம் தாயிமன் அபதா. இதுல மட்டும்தாங்க வேறுபடும். முத்தசிலா முன்ஃபசிலா, ஆனா சாலிபா குல்லியா இதுக்கு அடையாளம் லைசல் பத்தா ஒண்ணுதான். மூஜபா ஜுஸ்இயா முத்தசிலா முன்ஃபசிலா இதுக்கு அடையாளம் கது யக்கூனு. மூஜபா ஜுஸ்இயாவுக்கு அடையாளம் கது லா யக்கூன். இவ்வளவுதாங்க அடையாளம். இந்த அடையாளத்தை வச்சு இது மூஜபா குல்லியாவா ஜுஸ்இயாவா முத்தசிலாவா முன்ஃபசிலாவா எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இதுல நம்ம கொடுத்துருக்கிறோம், நீங்க பார்த்து கொள்ளலாம். சரிங்க, இப்ப ஷர்த்தியா முடிஞ்சாச்சு. தஸ்தீகாத்துல 4வது வகைக்கு பேர் தனாக்குல் என்று சொல்லுவார். அதுக்கு பேர் என்னது? தனாக்குல். இந்த நக்கீல் தனாக்குல்னா ஒண்ணுமில்ல, ஆப்போசிட். எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் இல்லாம உலகத்துல நடக்கவே நடக்காது. தோரஃபுல் அஷியா அப்படி அழுதாதிகன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம பேனு நல்ல பேனா கெட்ட பேனா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பேனை பார்க்கணும். நம்ம பைக்கு நல்ல பைக்கா ஓட்ட பைக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு ஆப்போசிட் பார்க்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் பாருங்களேன், ஆப்போசிட்டுக்கே ஒரு சட்டம் வகுத்து கொடுத்தவர்கள் மன்டிக்கீன்கள். வேற எதுலையுமே இந்த சட்டம் இல்ல. ஆப்போசிட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? 3 விஷயத்துல மாறுபட்டிருக்கணுமா, 8 விஷயத்துல ஒன்றுபட்டிருக்கணுமா. அதான் ஆப்போசிட். அது என்ன 3 விஷயத்துல? ஒண்ணு உண்மையா இருந்தா இன்னொன்னு பொய்யா இருக்கணும், மாறுபட்டு தான் இருக்கணும். ரெண்டுமே அசலு உண்மை, ஆப்போசிட் உண்மைன்னு சொன்னா ஜைது நிக்கிறான் நிக்கல ரெண்டுமே தாங்க அப்படின்னா சொல்றவன கிருக்கேன்னு சொல்லிடுவானுங்க. அதனால ஆப்போசிட் சொன்னா ஒண்ணு உண்மையா இருக்கணும், இன்னொன்னு பொய்யா இருக்கணும். ஒண்ணு மூஜபாவா இருந்தா இன்னொன்னு சாலிபாவா இருக்கணும். ஒண்ணு குல்லியாவா இருந்தா ஆப்போசிட் ஜுஸ்இயாவா இருக்கு. 3 விஷயத்துல மாறுபட்டு இருக்கணும், ஆனா 8 விஷயத்துல ஒன்றுபட்டு இருக்கணுங்க. மௌது ஒரே மாதிரி தான் இருக்கணும். மௌது உதாரணமா ஜைது நிக்கிறான்னு சொன்னா ஆப்போசிட் ஜைது நிக்கலண்டா தான் ஆப்போசிட். அபுத்தயர் நிக்கலைங்கிறது ஆப்போசிட். அங்க முபத்ததா என்னவோ ஆப்போசிட் அதேதான் இருக்கணும். ஜைது நிக்கிறாங்கிறதுக்கு ஆப்போசிட் ஜைது நிக்கல. மௌது அதான் மௌதுன்னா முபத்ததா. முபத்ததா வஹதத்தே மௌது, வஹதத்தே மஹ்மூல், வஹதத்தே ஜமான், வஹதத்தே மகான். 4க்கும் சேர்த்து ஒன்னா சொல்லிடலாம். லொஹர் நேரத்துல கடவீதியில அபுத்தயர் எடுத்து நின்றாரு. இதுக்கு ஆப்போசிட் லொஹர் நேரத்துல கடவீதியில அப்தார் எடுத்து நிக்கல. இதுதான் ஆப்போசிட். இதுக்கு மாற்றமா வந்தா ஆப்போசிட் இல்ல. அதே மாதிரி வஹதத்துல் குவா வல் ஃபஅல். குவா இருந்தா ஆப்போசிட் குவா தான் இருக்கணும். சிரிக்கு மாற்றல் இருக்கிறது, ஆப்போசிட் சிரிக்கு மாற்றல் இல்ல. இது ஆப்போசிட் இல்லையா? வஹதத்துல் குவா வல் ஃபஅல். வஹதத்து ஷர்த், ஷர்த் போடுறது. சூரியன் வந்தா தான் பகல் வரும், சூரியன் வராட்டி பகல் வராது, ஆப்போசிட். அதைத்தான் சொல்லணும். வஹதத்து ஷர்த், வஹதத்துல் இலாஃபத்து. ஜைது பக்கருக்கு அத்தா அப்படின்னா ஜைது பக்கருக்கு அத்தா இல்ல, இது ஆப்போசிட். வஹதத்துல் இலாஃபா, வஹதத்துல் குல்லி வல் ஜுஸு. நீக்ரோ எல்லாம் கருப்பு, இதுக்கு ஆப்போசிட் நீக்ரோ எல்லாம் கருப்பு இல்ல அப்படின்னு சொல்றதுதான். அதுக்கு மாற்றமா சொன்னா ஆப்போசிட் இல்ல. இந்த 8 விஷயத்துல ஒன்றுபட்டு இருக்கணும், 3 விஷயத்துல மாறுபட்டு இருந்தா இதுக்கு பேர் தனாக்குல்ங்க. போட்டுருங்க. அடுத்தது அக்ஸ். இந்த அக்ஸ் 2 வகை. முபத்ததா கபராக்குறது, கபர முபத்ததாக்குறது. அக்ஸ் இருக்கா இல்லையா? 2 வகை. அக்ஸே முஸ்தவி, அக்ஸே நகீல். ஒரு ஜும்லாவை முபத்ததாவை கபராவும் கபர முபத்ததாவும் ஆக்குனா அதுக்கு பேர் அக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி மாத்திக்கிறதுக்கு பேர் அக்ஸ் இல்லையா? இந்த அக்ஸ் இருக்கா இல்லையா? 2 வகை. அக்ஸே முஸ்தவி, அக்ஸே நகீல். அது என்னங்க அக்ஸே முஸ்தவின்னு எதுக்கு சொல்றதுங்க? அக்ஸே முஸ்தவில நேரா தனாக்குலுக்கு ஆப்போசிட் 2 ஜும்லா இருக்குன்னாக்கா அசலும் சாதிக்காத்தா இருக்கணும், அக்ஸும் சாதிக்காத்தா இருக்கணும். 2 உண்மையா தான் இருக்கணும். அக்ஸ் எடுக்கும்போது 2 உண்மையா இருக்கணும். அதே மாதிரி இது மூஜபாவா இருந்தா அதுக்கு மூஜபாவா தான் இருக்கணும். இதுதான் அக்ஸ். இப்ப நீங்க அக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூஜபா குல்லியா மூஜபா ஜுஸ்இயாவுக்கு அக்ஸ் எடுத்தா மூஜபா ஜுஸ்இயா தான் வரும். சாலிபா குல்லியாவுக்கு அக்ஸ் எடுத்தீங்கன்னா சாலிபா குல்லியா வரும். சாலிபா ஜுஸ்இயாவுக்கு அக்ஸே வராதுங்க. அக்ஸே நகீல் அப்படின்னா
ஒரு பொருளுக்கு நக்கீல் எடுத்து அதை அப்படியே அக்ஸ் பண்ணணும். இப்ப ஜெயிதுக்கு வந்து நக்கீல் என்னது லா ஜெயித், காயிமுக்கு நக்கீல் எது லா காயிம். இதை எடுத்து அப்படியே அக்ஸ் பண்ணிக்கிறது, அப்படின்னா மாத்தி போட்டது லா காயிம் லா ஜெயித். முன்னாடி இருக்கிறத பின்னாடி, பின்னாடி இருக்கிறத முன்னாடி போட்டது. இந்த அக்ஸே முஸ்தவி, அக்ஸே நக்கீல் இது எப்படி வரும்னா ரெண்டுமே உண்மையா தான் இருக்கணும். இது மூஜபாவா இருந்தா இதுக்கு மூஜபாவா தான் இருக்கணும். இது சாலிபாவா இருந்தா அக்ஸே நக்கீலும் சாலிபாவா தான் இருக்கணும். மாற்றமே வரக்கூடாது. இதுக்கு எப்படி சாலிபா குல்லியா சாலிபா ஜுசியாவுக்கு அக்ஸே நக்கீல் எடுத்தா சாலிபா ஜுசியா தான் வரும். மூஜபா குல்லியாவுக்கு அக்ஸே நக்கீல் எடுத்தா மூஜபா குல்லியா வரும். மூஜபா ஜுசியாவுக்கு அக்ஸே நக்கீலே வராது. இத மந்திக்கு தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்க, இந்த சாப்டரை முடிச்சாச்சுங்க. தசவுராத்து முடிச்சாச்சு, தஸ்தீகாத்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஹுஜ்ஜா, கடைசி பார்ட் தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வாதம் செய்யும் போது நம்முடைய ஆதாரத்தை ஹுஜ்ஜத்தா வைக்க முடியும். இந்த ஹுஜ்ஜத் இருக்கா இல்லையா, இது 3 வகைங்க. கியாஸ், இஸ்திக்ரா, தம்சீல். ஹுஜ்ஜா 3 வகை: கியாஸ், இஸ்திக்ரா, தம்சீல். இந்த கியாஸ வந்து 2 பாக்ஸா போட்டுருங்க. இப்ப நம்ம ஒரு பாக்ஸ மட்டும் எடுத்துக்குவோம். கியாஸ வந்து 2 பாக்ஸா போடுங்க. இஸ்திக்ரா, தம்சீலா எடுத்து வச்சுக்குவோம். இந்த கியாஸ் இருக்கா இல்லையா, இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னாவுடைய எழுத்து இருந்தா, இல்லாவெல்லாம் இருந்தா, இல்லா வேறெல்லாம் இருந்தா இஸ்திஸ்னாய். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் இக்திரானின்னு சொல்லுவாங்க. இந்த இக்திரானி தாங்க நமக்கு மெயின். இக்திரானி 2 வகை: ஹமலி, ஷர்த்தி. இதுல ஷர்த்தியும் மெயின் இல்லைங்க, ஹமலி தாங்க மெயின். அப்ப கியாஸ்ல ஹமலி தான் நமக்கு மெயின். இக்திரானி, ஹமலி. இது 4 ஷக்கலா போடுறாங்க. எதை வச்சுன்னா 2 ஜும்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஜும்லா. இந்த 2 ஜும்லாவிலையும் முந்தைய ஜும்லாவுக்கு பேர் சுகுரான்னு சொல்லுவாங்க. உதாரணமா அல் ஆலமு முத்தகையர் அப்படிங்கிறது இந்த ஜும்லாவுக்கு பேர் சுகுரா. குல்லு முத்தகையர் ஹாதிஸ், இதுக்கு பேர் குப்ரா. 2லயுமே மடங்கி மடங்கி எதுங்க வருது, முத்தகையருங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. இதுக்கு பேர் ஹத்தே அவுசத்துன்னு சொல்லுவாங்க. அல் ஆலமு முத்தகையர், குல்லு முத்தகையர் ஹாதிஸ். மடங்கி மடங்கி வரக்கூடியதை வந்து தூக்கிடுவோம். அப்ப அல்ல ஆலமு ஹாதிஸ். இதான் நத்தீஜா. 2 ஜும்லாவில இருந்து 3வது ஒரு ஜும்லா கிடைச்சுன்னா அதுக்கு பேர் நத்தீஜான்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சதை வச்சு தெரியாதுக்கு போறதுங்க. அட்ரஸ வச்சுக்கிட்டு வீடு தேடி போறது. போஸ்ட்மேன் எப்படி வர்றான்? இப்ப நம்ம வாதம் பண்ணும் போது தெரிஞ்சதை வச்சு தெரியாத அடிச்சிடுறது. இதுக்கு பேர் தாங்க ஹுஜ்ஜா. ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறாங்க. யாருமே அமைக்க முடியாத ஸ்டைல் அமைச்சிருக்கிறாங்க. அப்ப சுகுரா, குபரா மடங்கி மடங்கி வரக்கூடியதுக்கு பேர் ஹத்தே அவுசத். இதை வச்சுதாங்க இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் ஷக்கில். இந்த ஷக்கில் உலகத்திலேயே 4 அமைப்புலதான் அமைக்கவே முடியும். ஒவ்வொரு ஷக்கிலும் அதுக்கு ஷர்த்து. அது நத்தீஜா எப்படி வரும் அப்படிங்கறத அழகா 16 வகையில தான் நத்தீஜா இருக்கும். அந்த 16ல என்னென்ன வகையில நத்தீஜா கொடுக்கும். உதாரணமா மூஜபா குல்லியா, ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடியது முதல் ஜும்லா மூஜபா குல்லியாவா இருந்தா ஆப்போசிட் 4ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். மூஜபா குல்லியாக அல்லது மூஜபா ஜுசியாவாக, சாலிபா குல்லியா, சாலிபா ஜுசியா. ஒவ்வொன்றுக்கு 4 வந்துடும். மூஜபா ஜுசியாவோட 4 சேர்ந்து வரும். சாலிபா குல்லியாவோட 4, சாலிபா ஜுசியாவோட 4. நான் அங்க எவ்வளவு வச்சுங்க 16. ஒரு நத்தீஜா வர்றதா இருந்தா 16 விதத்துலதான் வரணும். அதுக்கு மேல வரவே வராது. எப்படி வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. இந்த வகைகளை ஒரு ஆளு தெரிஞ்சுக்கிட்டான்னா வாழ்க்கையில தப்பே வராது. அவனுடைய அது வியாபாரத்தை கணக்கு போடுறதா இருந்தாலும் சரி, ஷக்கில அமைச்சு கணக்கு போட்டான்னா தவறே தவறாது. இப்ப ஷக்கிலே அவ்வள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதான் அஷ்ரஃபுல் அஷ்கால். ஷக்கல்லே ரொம்ப ஸ்ட்ராங் எதுன்னா முந்திய ஷக்கில். முந்திய ஷக்கில்ல ஹத்தே அவுசத் என்பது சுகுராவுல மஹ்மூலாகவும் குபராவுல மௌதுவாகவும் இருக்கும். சுகுராவுல மஹ்மூல் கபராகவும் குபராவுல மௌதுவாகவும் இருக்கும். இதுக்கு ஷர்த் என்ன தெரியுமா? சுகுரா எப்பயுமே மூஜபாவா இருக்கணும், குப்ரா எப்பயுமே குல்லியாவா இருக்கணும். ஷர்த். சுகுரா மூஜபாவா இருக்கணும், குப்ரா குல்லியா இருக்கணும். இப்படி இருந்தா நத்தீஜா 4 அமைப்புல தாங்க வரும். முந்தையது மூஜபா குல்லியா, 2வது மூஜபா குல்லியா. சுகுரா மூஜபா குல்லியா, குப்ராவும் மூஜபா குல்லியா. 2 ஜும்லா. நத்தீஜா மூஜபா குல்லியா தாங்க வரும். மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா, நத்தீஜா மூஜபா குல்லியா. அதே மாதிரி மூஜபா குல்லியா, மூஜபா சாலிபா குல்லியா. மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா. மூஜபாவும் சாலிபாவும் சேர்ந்து வந்துச்சுன்னா சாலிபா தாங்க நத்தீஜாவா வரும். எது அதுனாவோ அதுதான் நத்தீஜாவாக வரும். அதே மாதிரி மூஜபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா, நத்தீஜா மூஜபா ஜுஸ்இய்யா.
மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா குல்லியா, நத்தீஜா சாலிபா ஜுஸ்இய்யா. 4 விதமாக நத்தீஜா இதுல மட்டும்தான் வரும். மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா ஜுஸ்இய்யா. 4 நத்தீஜாவும் இதுலதான் வரும். ஓகேயா? மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா, நத்தீஜா மூஜபா குல்லியா. மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா, நத்தீஜா சாலிபா குல்லியா. மூஜபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா, நத்தீஜா மூஜபா ஜுஸ்இய்யா. மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா குல்லியா, நத்தீஜா சாலிபா ஜுஸ்இய்யா. இந்த 4 அமைப்புங்கிறது இதுல மட்டும்தாங்க வரும். அஷ்ரஃபுல் அஷ்கால் ரொம்ப டாப். 2வது ஷக்கில் இருக்கா இல்லையா? இந்த ஷக்கில்னா என்ன? அத்தியாவசத்தை வச்சுதான் ஷக்கில் அமைப்போம். செங்கலை வச்சு கட்டடத்தை அமைக்கிற மாதிரி அத்தியாவசத்து இல்லாம ஷக்கில் வராது. 2லயுமே திரும்ப திரும்ப வர்ற வார்த்தைகளுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க? அத்தியாவசத்துன்னு. அப்ப சுகுராவுல அத்தியாவசத் மஹமூலாகும், 2லயுமே குபராவுலையும் மஹமூலா இருக்கும். அத்தியாவசத்து இதுலயும் கடைசியில இருக்கும், அதுலயும் கடைசியில இருக்கும். இப்படி இருந்தா இதுக்கு பேரு 2வது ஷக்கில், ஷக்கிலை தானின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷர்த் என்ன தெரியுமா? 2ல ஏதாவது ஒண்ணு மூஜபாவா இருக்கணும். 2 ஜும்லாவில சுகுரா குபரா 2ல ஏதாவது ஒண்ணு மூஜபாவா இருக்கணும். ஆனா குபரா குல்லியாவா தான் இருக்கணும். குபரா கண்டிப்பா குல்லியாவா தான் இருக்கும். இதுவும் 4 விதத்துல தாங்க வரும். மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா. சாலிபா குல்லியா, மூஜபா குல்லியா, 2க்குமே நத்தீஜா சாலிபா குல்லியா. மூஜபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா. ஓகேயா? மூஜபா ஜுஸ்இய்யா சொல்லுங்க, மூஜபா குல்லியா. அப்புறம் சாலிபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா. இது எல்லாத்துக்கும் ஷக்கில் சாலிபா ஜுஸ்இய்யா நத்தீஜா வரும். இது 2 நத்தீஜா தான். சாலிபா குல்லியாவை நத்தீஜா கொடுக்கும், அல்லது சாலிபா ஜுஸ்இய்யாவை நத்தீஜா கொடுக்கும். மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா, சாலிபா குல்லியா, மூஜபா குல்லியா, நத்தீஜா சாலிபா குல்லியா. மூஜபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா, நத்தீஜா சாலிபா ஜுஸ்இய்யா. இப்படிதாங்க நத்தீஜா வரும், வேற வரவே வராது. 3வது ஷக்கில் ஒரு அதிசயமான ஷக்கில்ங்க. இதுல சுகுரா எப்பயுமே 3வது ஷக்கில்னா என்ன? அத்தியாவசத்து 2லயுமே சுகுரா குபரா 2லயுமே மௌதுவா இருக்கும், மௌது. ஆனா சுகுரா எப்பயுமே ஷர்த்து, சுகுரா எப்பயுமே மூஜபாவா இருக்குங்க. அப்ப இதனுடைய ஷக்கில் ரொம்ப அழகானது. 3வது ஷக்கில் இருக்கா இல்லையா? அத்தியாவசத்து 2லயுமே மௌதுவாக இருக்கும், சுகுரா குபரா 2லயுமே மௌதுவாக இருக்கும். ஆனா இதுக்கு ஷர்த்து என்ன? சுகுரா எப்பயுமே மூஜபாவாக இருக்கணும். சுகுரா குபரா 2ல ஏதாவது ஒண்ணு குல்லியாவா இருக்கும். 2ல ஏதாவது ஒண்ணு குல்லியா. இதை நீங்க எப்படி அமைக்கணும்னு சொன்னா, சுகுராவை அப்படியே அழகா பாக்ஸ் போட்டுக்கங்க. மூஜபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியான்னு போட்டுக்கங்க. குபராவை அப்படி கொண்டு வந்துருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல கொண்டு வந்துருங்க. மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா. இந்த 3க்குமே நத்தீஜா மூஜபா ஜுஸ்இய்யா வரும். அதே மாதிரி ஏன்னா சுகுரா மூஜபாவா தானே இருக்கணும். மூஜபா குல்லியா இல்லையா, சாலிபா குல்லியா. மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா குல்லியா. மூஜபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா. இந்த பாக்ஸுக்கு சாலிபா ஜுஸ்இய்யா நத்தீஜாவா வரும். ரொம்ப அழகா, இதுக்கு நீங்க உதாரணத்தோடு நீங்க கிதாப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 4வது ஷக்கில் இது வராத ஷக்கிலுங்க. ஆனா 8 வகையில நத்தீஜா கொடுக்கும் 4வது ஷக்கில். இது புழக்கத்துல ரொம்ப கம்மி, வரவே வராது. இது எப்படி வரும்னா, அத்தியாவசத்து 1வது ஷக்கிலுக்கு நேர் மாற்றம். சுகுராவுல மௌதுவாகவும் குபராவுல மஹ்மூலாவும் இருக்கும். இப்படி இருந்தா இது பேர் ஷக்கிலே ராபியான்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஷக்கிலே ராபியா. இந்த ஷக்கிலே ராபிக்கு 2மே மூஜபாவா இருந்துச்சுன்னு சொன்னா குபரா குல்லியாவா இருக்கணுங்க. 2மே மூஜபா சுகுரா குல்லியாவாக இருக்கணும். இருந்துச்சுன்னா சுகுரா என்னவா இருக்கணும்? குல்லியாவாக இருக்கணும். மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா. 2க்கு நத்தீஜா மூஜபா ஜுஸ்இய்யா. சாலிபா குல்லியா, மூஜபா குல்லியா, இதுக்கு நத்தீஜா சாலிபா குல்லியா. பாக்கி 5 வருங்க. மூஜபா குல்லியா, சாலிபா குல்லியா, மூஜபா ஜுஸ்இய்யா, சாலிபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா, மூஜபா குல்லியா, சாலிபா ஜுஸ்இய்யா, சாலிபா ஜுஸ்இய்யா, மூஜபா குல்லியா. இந்த 5க்குமே நத்தீஜா சாலிபா ஜுஸ்இய்யா. ஆனா இது புழக்கத்துல வரவே வராது. அதனால இதை பத்தி நம்ம ரொம்ப கவனிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்ப ஷக்கில்கள்ங்கிறது இந்த ஷக்கில அடிப்படையா வச்சுதான் ஒருத்தர் வாதமே செய்ய முடியும். இந்த ஷக்கில்கள் மொத்தம் 4 தான். அப்ப அஷ்கால முடிச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது இஸ்திக்ரா. இப்ப சட்டத்துல இது இஸ்திக்ராயான சட்டம். இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாறு ஃபுல்லா இஸ்திக்ராவா தான் இருக்கும். ஆய்வின் அடிப்படையில் இந்த இஸ்திக்ராங்கிறது 2 வகை தாங்க. புள்ளியான ஹுக்கும் கொடுத்தா அதுக்கு பேர் இஸ்திக்ரா.
தாமுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல ஃபாயில்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மர்ஃபூ. உலகத்துல மஃபூல்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மன்சூப். உலகத்துல மஜ்ரூர்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜர். முனாஃபிலைஹின்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜர். அதுதான் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு குள்ளியான ஹுக்கும் கொடுத்தா இஸ்திக்ரா தாம். பெரும்பாலான விஷயங்களை ஆய்வு செஞ்சு ஒரு குள்ளியான ஹுக்கும் கொடுத்தா அதுக்கு பேர் இஸ்திக்ரா நாக்கிஸ்ங்க. பெரும்பாலான விஷயங்களை ஆய்வு செய்யறோம். உதாரணமா ஆய்வு செஞ்சுட்டு எல்லோருமே சாப்பிடுகிற போது கீழ்த்தாடையைத்தான் அசைக்கிறார்கள். நம்ம சாப்பிடும் போது கீழ்த்தாடை தானே அசையுது, மாடு சாப்பிடும் போது கீழ்த்தாடை தானே அசையுது. இப்படி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிடுகிற போது கீழ்த்தாடையை அசைக்கிறார்கள் ஹுக்கும் கொடுத்துட்டோம். நம்ம ஆய்வுல முதலைய போய் பார்த்தா அது மேல்தாடையை அசைச்சிட்டு. அதனால இதுக்கு பேரு இஸ்திக்ரா நாக்கிஸ். இதுக்கு பேர் என்னது? இஸ்திக்ரா நாக்கிஸ். இஸ்திக்ரா முடிச்சுங்க. அதுக்கு அடுத்தது தம்சீல். நம்ம மசல் எடுப்போமா இல்லையா? கியாசுக்கு ரொம்ப அவசியம் இதுதாங்க. ஃபிக்ஹ் கலையில கியாஸ் இருக்கா இல்லையா? கியாசுக்கு ரொம்ப அவசியம் தம்சீல். இந்த தம்சீல் ரெண்டே வகைதான், தௌரான் தர்தீத். தௌரான் தர்தீத் ரெண்டே வகைதான். தௌர் சுத்திக்கிட்டே இருக்கும். உதாரணமா சாராயம் ஹராம். ஏங்க ஹராம்? போதை. இந்த போதைங்கிற இல்லத்து அதனால ஹராம். இந்த போதை எதுலனா இருக்கோ அங்கேனா ஹராமுங்கிற ஹுக்கும் தௌராயிட்டே இருக்கும். அப்படின்னு இல்ல, போதை இருக்குது இல்லையா, பீர்ல போதை இருக்குது, கள்ளச்சாராயத்துல போதை இருக்குது, அதனால ஹராமு. இதுக்கு பேர் வந்து தௌரான். இன்னொரு வகை தர்தீத். சாராயம் ஹராம் அப்படின்னா சாராயம் எதுல எல்லாம் செய்யறான்னு பார்ப்போம். சாராயத்துக்கு தண்ணி வேணும், சாராயத்துக்கு திராட்சை வேணும், ஒவ்வொன்னா எடுப்போம். தண்ணினால ஹராமா அப்படின்னு பார்ப்போம். இல்ல இல்ல, அப்ப அதை ரத்து செஞ்சிருங்க, தர்தீத். சரி, திராட்சையினால ஹராமா அப்படின்னா எல்லா நேரத்திலையும் திராட்சை ஹராமா இருக்குமா? அது இல்ல, சொல்லிருங்க. ஒன்னொன்னா தள்ளிட்டு போதையினால ஹராமு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டு ஒன்ன மட்டும் வைக்கிறோமா இல்லையா? இதுக்கு பெயர் தர்தீத். இப்படி தாங்க ஆய்வு எடுப்பாங்க. ஒண்ணு தௌரான் என்ற அடிப்படையில மிசால் எடுப்பாங்க, அல்லது தர்தீத் என்ற முறையில தான் உலகத்துல எங்க பார்த்தாலும் மிசால் எடுப்பாங்க. ஓகே, முடிச்சு. கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம்ங்க. கடைசி இந்த கியாஸ்ல 2வது பாக்ஸ் இருக்கா இல்லையா? இது சினாஅத்தே ஹம்சான்னு சொல்லுவாங்க. 5 கலைகள். 5 கலைகளுக்குமே இந்த மன்திக் தேவை இருக்குங்க. புர்ஹான் எதுக்கு தேவை இருக்கு? ஜதுலி, ஹத்தாபி, ஷாரி, சப்சத்தா, இப்படி 5 கலைகள் இருக்கு. இந்த 5மே கியாசை அடிப்படையாக வைத்ததுதான். அறிவின் அமைப்பில பேசுவதுதான் 5மே. இந்த புர்ஹான், புர்ஹானை தூக்கி 2 பாக்ஸா போட்டுருங்க. அதுல முதல் பாக்ஸ்ல 6 வகையில இருக்கும். புர்ஹான்ங்கிறது இருக்கா இல்லையா? நம்ம ஆதாரமா கொண்டு போறது. புர்ஹான் தான் ஆதாரம். நம்ம காட்டக்கூடிய ஆதாரம் இருக்கா இல்லையா? 6 வகையில ஒன்னா இருக்கும். 6ல ஒன்னா இருக்கும். ஒண்ணு அவ்வளியா, சொன்ன ஒண்ணு விளங்கிட்டா அவ்வளியா. இன்னொன்னு ஃபித்ரியா, 4 ரெட்டப்படைன்னு சொன்ன ஒண்ணு விளங்கிரும். ஆனா ரெட்டப்படைன்னா தெரிஞ்சாதான் விளங்கும். ரெட்டப்படைன்னு ஒரு ஆளுக்கு ரெட்டப்படைன்னா என்னன்னு தெரியல, அவனுக்கு 4 ரெட்டப்படைன்னா விளங்குமா? ஒரு சின்ன வாசித்தா அதை வச்சு விளங்குனா அதுக்கு பேர் ஃபித்ரியா. 3வது முஷாஹதாத், ஐம்புலன்களால் சொல்லுதல். ஐம்புலன்களால் அறியறதுக்கு பேர் முஷாஹதாத். நம்ம போய் எதிரிகிட்ட பேசும்போது ஐம்புலன்களை கொண்டு விளக்கித்தானே ஆகணும். இந்த முஷாஹதாத் 2 வகை. வெளி உணர்வுகளுக்கு பேரு ஹிஸ்ஸியாத்துன்னு சொல்லுவாங்க, ஹதசியாத்துன்னு சொல்லுவாங்க. உள் உணர்வுகளுக்கு பேரு இல்லையா, இல்ல வெளி உணர்வுகளுக்கு பேரு ஹிஸ்ஸியாத்துன்னு சொல்லுவாங்க, உள் உணர்வுகளுக்கு பேர் விஜிதானியாத்துன்னு சொல்லுவாங்க. உள் உணர்வுகள் இதுக்கு பேர் விஜிதானியாத். பசிக்குது, நம்ம வெளியில காட்ட முடியாது, இதுக்கு பேர் விஜிதானியாத். ஐம்புலன்களை கொண்டு நம்ம காட்டுறோமா இல்லையா? கண்ணால காட்டி சொல்றோம், காதால கேட்டு சொல்றோம், இதுக்கெல்லாம் பேரு ஹிஸ்ஸியாத் என்று சொல்லுவார். 4வது ஹதசியாத், ஆதாரமா கொண்டு போறது. சொல்ற பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறது. இதுக்கு பேர் ஹதசியாத். இப்ப சூரியன் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா பிரகாசம் வந்துருதா இல்லையா? சந்திரன் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இரவில வெளிச்சம், குளிர்ச்சியான வெளிச்சம் வந்துருதா இல்லையா? இப்படி சொல்றதுக்கு பேர் தான் ஹதசியாத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அனுபவம், தஜ்ருபியாத். இப்ப மஞ்சக்காமால அப்படின்ன கீழா நெல்லி எடு, எதை வச்சு சொல்றோம்? அனுபவத்தை வச்சு சொல்றோம். அப்ப கியாஸ்ல அனுபவத்திற்கும் இடம் இருக்கிறது. இந்த அனுபவம்ல யக்கீன்ல சம்பந்தப்பட்டது, புர்ஹான்ல சம்பந்தப்பட்டது. 6வது முத்தவாத்திராத், ஒரு பெரும் கூட்டமே அறிவிக்கிறார்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மக்காவுக்கு ஒருத்தர் போனதே இல்லை, ஆனா மக்காவை மறுக்க முடியுமா? மதினாவுக்கு போனதே இல்லை, மதினாவை மறுக்க முடியுமா?
ஒரு பெரும் கூட்டமே சொல்கிறது. இதுக்கு பேரு. அப்ப புர்ஹான்ல இல்லையா, புர்ஹான்ங்கிறது ஆதாரம்ங்கிறது இந்த ஆறுல ஏதாவது ஒன்னாத்தான் இருக்கும். அவளியாத்தான் இருக்கும், பித்ரியாத்தா இருக்கும், முஷாதாத்தா இருக்கும், அதசியாத்தா இருக்கும், தஜ்ருபியாத்தா இருக்கும், முத்தவாத்திரா. இதுல ஏதாவது ஒன்ன கொண்டுதான் ஆதாரமே காட்ட முடியும். இந்த புர்ஹான் இன்னொரு வகை இருக்கா இல்லையா, இல்லத்தை வச்சு ஹுக்கும் செய்யறது, ஹுக்கும வச்சு இல்ல. உதாரணம் சொன்னா தானே புரியும். பித்தம் எனக்கு அதனால காய்ச்ச, கரெக்டுனா? இதுக்கு பேர் புர்ஹானே லிம்மின்னு சொல்லுவாங்க. புர்ஹான் ஆதாரத்திலே ரெண்டு வகை இருக்கு. கேணத்தனமா ஆதாரம் காட்டுறது ஒண்ணு இருக்குது, முறைய ஆதாரம் காட்டுறது ஒண்ணு இருக்கு. எனக்கு பித்தங்க அதனால காய்ச்சங்க, எனக்கு சளிங்க அதனால காய்ச்சங்க, இது கரெக்ட். இதுக்கு பேரு புர்ஹானே லிம்மி. எனக்கு காய்ச்சங்க அதனால சளிங்க, எனக்கு காய்ச்ச அதனால பித்தம், இப்படி ஆப்போசிட் ஆதாரம் காட்டுறது இருக்கா இல்லையா, இதுக்கு பேர் தான் இன்னின்னு சொல்லுவாங்க. அப்ப சினாத்துல ஒரு வகை முடிச்சு. ரெண்டாவது சினாத்துல ஜதிலி, தர்க்க கலை. இந்த தர்க்க கலைங்கிறது எதை வச்சு அமைக்கப்படும் அப்படின்னா, மஷ்ஹூரா எது மக்கள்கிட்ட இருக்கோ அதைத்தான் தர்க்கத்துக்கு பயன்படுத்தணும். மக்கள் முசல்லமா எதை ஏத்துக்கிறாங்களோ அதைத்தான் தர்க்கத்துக்கு பயன்படுத்தும். தர்க்க கலைக்கு ரெண்டு அவசியம். மஷ்ஹூரா பிரபல்யமாக பயன்படுத்தப்படக்கூடியதையும் மக்கள் எதிராளி ஏற்றுக்கொள்ளக்கூடியதையும் பயன்படுத்தினா தான் அதுக்கு பேர் தர்க்க கலை. அதுவும் மன்திக்கு அழகான வழியை காட்டுகிறான். மூணாவது ஹிதாபத், பேச்சுக்கலை. ஒருத்த பேச்சாளியா பேசுறான்னா ஒண்ணு மக்பூலான விஷயங்களை பேசணும், எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி மக்பூலான விஷயங்களை பேசணும், அல்லது மதுனூனான விஷயங்களை பேசணும். மதுனூன்னா நக்லியாத், நக்லியாத்தை வச்சுதான் பேச்சுக்கலை. அதுவும் மன்திக்கு இந்த அமைப்புலதான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறான். நாலாவது ஷாரி. ஒருத்தர் கவிதை எழுதுறாருன்னு சொன்னாக்கா அங்க முத்தஹையிலாத் இருக்கணும், கற்பனைகள் இருந்தால்தான் கவிதை உருவாகும். அதுல ஆசையும் ஏற்படலாம், பயத்தையும் ஏற்படுத்தலாம். அது குரல் வளம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த அமைப்புல முத்தஹையில் கற்பனைகளை கலந்து சொன்னால் அதற்கு பெயர் தான் கற்பனைகளை கலந்து சொன்னால், அன்புக்குரியவர்களே, அதுக்கு பேர் தான் ஷாரின்னு சொல்லுவாங்க. கடைசியா சப்சத்தா, பொய்யான வகுமான விஷயங்களை சொல்லுதல். உண்மை மாதிரியே பேசுவான், ஆனா அம்புட்டு பொய்யா இருக்கும். செவத்துல ஒரு கழுத போட்டோ இருக்கு, பக்கத்துல போகாத உதச்சிருன்னு சொல்றது நியாயமா இது? நெருப்பு போட்டோ இருக்கு, பக்கத்துல போகாத, ஏன் சுற்றும், இது என்னது? இதுக்கு பேரு தான் சப்சத்தா. சூஃபஸ்தாயி, பல்சபாட ஒரு இனமே இருக்கிறாங்க சூஃபஸ்தாயின்னு. எல்லாம் பொய்யா சொல்றானா இல்லையா? இந்த பொய்யனுக்கு பேரே என்னன்னா சூஃபஸ்தா. அப்ப மொத்த மன்திக்கு எவ்வளவுதாங்க. இதை தெரிந்து கொண்டால் எல்லா துறைகளுக்குள்ளேயும் நுழைந்து வெளியே வரலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது முழுவதையும் அறிந்து இந்த மன்திக்கலையை புரிந்து வாதக்கலையில் வல்லுநர்களாக ஆகிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்வானாக. இந்த இதிலே முயற்சி செய்த, இதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிற மர்கசுல் இஸ்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷேகுனா ஹஜ்ரத் அவர்களுக்கும் அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய எங்களை போன்ற அவர்களுடைய மாணவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகமான வாழ்க்கையையும் நிம்மதியான நிலையையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். கேட்டதின்படி அமல் செய்கிற, எல்லா பாடங்களையும் புரிந்து அதை எடுத்துக் கொள்ளுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டும் என்று கூறி நன்றியை கூறி, மன உள தூய்மையாக நன்றியை கூறி ஹஜ்ரத் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற ஸலாத்தை கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.